வேற, திறமையின் அடிப்படையில உள்ள வருதுன்றது வேற. ஒரு Instagramலயோ ஒரு பேஜ வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல நெறைய பேர் ரைஸ் பண்ணிட்டாங்கன்றதெல்லாம் ஒரு காரணம் இருக்காது. உள்ளுக்குள்ள ஷோக்குள்ள அனுப்புறதுக்கு. இந்த ஷோ வந்து சைக்காலஜிக்கலி நெறைய பிரஷர் இருக்கு. அத வந்து ஜிபி முத்து தாங்க மாட்டாருன்றது இப்ப ஆக்சுவலா ஜிபி முத்து சீசன்ல நான் உள்ள போ வேண்டியது. நான் கடைசி 4 நாள் முன்னாடி நான் வரலன்ட்டேன். அது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. அந்த சீசனுக்குள்ள போகாம இருந்ததே பெரிய அப்படியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, உங்களை போல நான் ஓடிருப்போம்ல. சார் எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்து உள்ள ஓகே போறீங்க, நாங்கெல்லாம் வெளில வந்து உங்களை வச்சு ரிவ்யூ பண்ணுவோம். நீங்க இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணிருப்பீங்க. போட்டோ எல்லாம் வெட்டியெல்லாம் அடி அடின்னு துவைச்சு எவன் ரொம்ப அடிச்சிடான் கேஸ் கொடுத்துறீங்களா? நீங்க பொதுவா இப்ப வந்து நான் உள்ள போறதா நினைச்சுக்கோங்க. சரிங்களா? நான் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. அதான் ஒரு கற்பனை தான், ஒரு கற்பனை தான். கற்பனை அது மாதிரியே வச்சுப்போம். அதன் அடிப்படையில விமர்சனம்ன்றது ஒருத்தங்க மேல வைக்கிற கருத்துக்களின் அடிப்படை தான். அது உண்மை இல்ல, ஃபேக்ட் இல்ல, ஒபினியன் தான். சோ நீங்க வைக்கிற விமர்சனம் என் மேல இருக்கிறத அத அது வந்து உங்களுடைய கருத்து. நீங்க எதுக்காக அதை செய்றீங்களோ அந்த இன்டென்ஷன் தான் உங்களுக்கு ரெவென்யூவ கிரியேட் பண்ணுமே தவிர, என் இன்டென்ஷன் என்னைய கேம காப்பாத்திக்கும். இப்ப நீங்க இப்ப என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க உள்ளுக்குள்ள ஒரு ஆடிஷன் அப்ப. நீங்க வெளியில வரும்போது பயங்கரமா டிஃபேம் ஆனீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னாங்க. போய் 3 வேளை சாப்பிட்டு என் வேலைய பார்ப்பேன். என்ன பிக் பாஸ் என் வாழ்க்கை? இத எவனோ ஒருத்தன் வாழ்றான், எவனோ ஒருத்தன் சம்பாதிக்கிறான். எனக்கு நீ காசு குடுக்குற, நான் வேலைய பார்க்குறேன். இவனோ வெளியில இருக்கிறவன் கழுவி ஊத்துறான்னா நெஜம் என்ன? இந்த ஃபோரம்ல இப்ப என்ன வந்து ஒரு 50 பேர் பயங்கரமா திட்டுனீங்கன்னா, ஆஃப் பண்ணிட்டேன்னா எனக்கு கேட்க போறதில்ல. நான் அத பார்ப்பேனா, அத விட்டுட்டு என்னைய ஒருத்தன் வந்து விமர்சிக்கிறான் அப்படின்றது விமர்சிக்கணும். அது நிச்சயம் பண்ணணும். அந்த கருத்துக்கள் அது தரம் தாழ்ந்து போயிடக்கூடாது அப்படின்றது தான் பாயிண்டே தவிர அதெல்லாம் பக்கா பண்ணிடும் சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ நீங்க நிறைய பேர் வந்து பிஆர் செட் பண்ணிட்டு போவாங்க. அது வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட இன்ஸ்டால இருந்து போஸ்ட் போடுறது, இல்ல ட்விட்டர்ல இருந்து அவங்க ஹேண்டில் வந்து ஹேண்ட் பண்ணி அவங்களுக்கான ட்வீட் போடுற சப்போர்ட் ட்வீட் எல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்க பிஆர் வைக்கிற ஐடியா எதுவும் இருக்குன்னா ஒன்றும் இல்ல, ஐடி டிஎம்லாம் இருக்கு. ஏன்னா வருஷம் ஏதாவது இல்ல எதாச்சும் நம்ம ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவங்க என்னமா நீ அசிம் பிஆர், நீ பிரதீப் பிஆருங்கிறாங்க. காசே இல்லாம நான் வந்து பிஆர் வேலை பார்க்கறதுக்கு என்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நீங்க போனீங்க, உங்க கேம் முடிஞ்சா நான் சப்போர்ட் பண்ணனா உங்க பிஆர்ன்றுவாங்க. அதனாலதான் இதை நீங்க கேட்டதுனால சொல்றேன். யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவன் நான் அடிச்ச 10 பேருமே டான் தான். எனக்கு தானாவே பிஆர் இருக்கு. பிஆர் ஏனாவது கண்டஸ்டன்ஸ் பொதுவா ஒரு ஷோக்குள்ள போனா கண்டஸ்டன்ட் ஃபேமிலி பார்ப்பாங்க. இந்த தடவை நான் உள்ள போறது 7 சீசனோட கண்டஸ்டன்ட் ஃபேமிலியும் பார்ப்பானுங்க. ஆமா வெறி கொண்டு இருப்பாங்க. அதனால நமக்கு பிஆர் இப்ப நம்ம ஒரு பேஜுக்கு தம்ப்நெயிலா தான் இருக்கணும். அது கரெக்டா இருக்கமோ தப்பா இருக்கமோ, ஆனா அன்னைக்கு மேட்டர்ல நம்ம தான் ஹெட்லைன்ஸா இருக்கணும். அப்ப என்ன பண்ணுங்க, கோ கண்டஸ்டன்ட் எல்லாம் சொல்லிருங்க சார். இந்த மாதிரி ஒரு பையன் கேட்டான், யாருன்னா சொல்லுங்க, நீங்க இங்க இருந்து மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அவன் அங்க இருந்து பாத்துப்பான், வெளில போயிட்டு நீங்க அமௌண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன பண்றது? உங்க பேரை சொல்லி கேமரா முன்னாடியே சொல்லிட்டு போறேன். சொல்லிட்டு போங்க சார். சார் சொன்னி அது அப்படி சொன்னாலே போதும் சார். இது ரஜினி சார் சொல்ற மாதிரி நீங்க சொன்னா மட்டும் போதும், அது மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு அப்புறம் சார் இதெல்லாம் விதிமீறல வந்துரும் சார். சொல்லாமலே பின்னாடி அனுப்பிச்சு போறாங்க சார். அங்க விதிக்கு டவுட் பிக் பாஸ் விதிமீறல் பத்தி நடக்குதா? நடக்குதா? அததான் சொல்றாங்க. எல்லாமே விதிக்கு உட்பட்டு நடக்கிற மாதிரியே சொல்றீங்க. ஹலோ ரவீந்தர் சார். எஸ் சார். ஹலோ 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 கேட்க மாட்டேங்குது. நான் உனக்கு யூடியூப் மாதிரி தான் இங்கேயும் கேட்காது. கேக்குதுங்க சார். பிக் பாஸ் ப்ரோ உங்களுக்கு ஒரு விஷயம் நினைக்கிறேன். மைக் இஷ்யூ. விஜய் யார் பேர் என்ன? விஜய் தான். நான் விஜய் நான் வெளில போயிட்டு வரேன். தெரிய மாட்டேங்குது ப்ரோ. மைக் தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே சார். ரவீந்தர் சார் இப்போ ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி பண்ண கேக்குறேன். ரவி சார் கிட்ட. ரவீந்தர் சார் நான் கேட்டேன் இல்ல, கார்த்திக் குமார் உள்ளர வராரா வரலையா? இல்ல வரல. ஓகே சார். சார் நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபேன் பேஜ் நான் கிரியேட் பண்ணிடுறேன் சார். ரைட். காலி பண்ண போறேன். வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. ஏங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு, கேள்வி கேட்கல. உங்களுக்கு ஃபேன் பேஜ் ஓபன் பண்றேனா சார்? அவன் ஹோஸ்ட் உங்களுக்கு ஃபேன் பேஜ் ஓபன். நீங்க கண்டிப்பா ஏதாவது தரமா நல்ல கண்டென்ட் கொடுப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் சார். நான் உள்ள போனா நிச்சயம் கொடுக்குறேன்.
சார் அப்ப எனக்கு நான் ஒரு இன்னைக்கே ஓபன் ரவி பண்ணிடுறேன். சார் ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன் சார். ரிவ்யூவரா இது சொல்லுங்க 5 சீசனா ஒரு நீங்க ஹோஸ்ட் வேற ஹோஸ்ட பாத்துருக்கீங்க. இப்போ புது ஹோஸ்டா இருக்கு. இப்போ வந்து எப்படி சொல்றது, உங்களுக்கு ஷோயே புதுமையா தான் தோணும். ஏன்னா அவரோட தாட் ப்ராசஸ் நமக்கு தெரியும். 5 சீசனா பார்த்துருக்கோம். அவர் என்ன பேசுவார், என்ன பண்ணுவாரு அப்படின்றது ஒரு அளவுக்கு ஐடியா வந்துடும். பட் என்ன சேதனா வந்து உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப எப்படி திரும்பி ரவுண்ட் ஒன்ல வர மாதிரி இருக்கும். கமலஹாசன் ஃபர்ஸ்ட் சீசன் ஒரு ஹோஸ்ட் பண்ணார்ல, பிக் பாஸ் என்னன்னு தெரியாம, ம். அந்த மாதிரி தான் இருக்கும். அது நீங்க எப்படி பாக்குறீங்க கேக்கு பாயிண்ட் ஆக்சுவலா ஆஃப் வியூல? இது வந்து 2 பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறேன். நல்ல கேள்வி. ஏன்னா இது 2 பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு வந்து விஜய் சேதுபதி சார் வந்து எப்படின்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 4 ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்க்கு தான் சுற்றி சுற்றி வருவாங்க. அப்படி அந்த மாதிரி சர்க்கிளில் இருக்கிற விஜய் சேதுபதி அவர்கள் தான் அது பீஸா சூதுகவும் அந்த 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 டைம் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ வி வேர் வெரி ஸ்ட்ராங். அவரோட ஒரு படமான சங்கத்தமிழன்ற ஒரு படத்தை தமிழ்நாடு தேட்டர்கள் வாங்கியும் நான் ரிலீஸ் பண்ணேன். சரிங்களா. ஸோ எனக்கு ஒரு சினிமா ரிலேட்டட் விஜய் சேதுபதியை ரொம்ப வேற ஒரு டைமென்ஷனில் ரொம்ப நல்லாவே பிரயத்தனமாக தெரியும். இப்போ இந்த ஷோ ஒரு மாடல், இந்த ஷோக்கான ஒரு ஹோஸ்ட்னு கொண்டு வரும்போது இவர் ஐடியாலஜிக்கலி இவருக்கு வந்து நிறையா ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் அண்ட் கேரக்டர் பேஸ்டு படங்கள் பண்ணி இப்போ வந்து தன்னை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோவாக கன்வெர்ட் பண்ணி தனக்கு பிஸ்னஸ் மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி அப்படி போகக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்ததுனால தான் கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால தான் இந்த வீட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு 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 எலிஜிபிள் குவாலிஃபைடு கேட்டகரியில் வந்துட்டார். பட் இவரோட ஹேண்ட்லிங் இருக்குல்ல, அணுகுமுறை, அது எல்லாருக்குமே ஒரு 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 எதிர்பார்ப்பில் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு பப்ளிக் அதிகமாக விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஷோவில், ஒரு ஒரு டிவி ஷோவில் ஒரு பிரச்சனையை இந்த டைமென்ஷனில் அந்த பிரச்சனையை சமாதானப்படுத்தி, ஒரு சண்டைனா சமாதானப்படுத்தி, ஒரு ஆச்சரியம்னா அதுக்கான ரியாக்ஷன்ஸ்க்கோ இல்லை இதற்கோ அவருடைய குணாதிசயம் கொண்டு ஹேண்டில் பண்ண போகிற அந்த மெத்தடாலஜி இனிஷியலி ஒரு 2-3 வாரத்துக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் போகும். அது அவ்வளோ ஈஸியெல்லாம் இருக்காது. ஏன்னா ஒரு லிஜெண்டரி மோடு கிட்டக்க பேசுகிறதும் நமக்கு ரிலேட்டபிளாக பிடிச்சவங்க கிட்டக்க பேசுகிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த ஃபியர் நிறைய பேர்கிட்டேருந்து வராது. நீங்கள் கமல் சாருன்னும் போது அந்த சரிஷ்மா கிட்டக்க நிற்கும் போதே அது ஒரு மாதிரி ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணும். அது வந்து விஜய் சேதுபதி சார் கிட்டக்க அவர் பக்கத்தில் நிற்கிறோம், ஓ மை காட் வாஸ் அப்படின்னு அந்த 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 மாதிரியான ஒரு எக்ஸைட்டட்லாம் வராது. ஏன்னா அவர் ஹி மேட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு மாதிரி தரையில் நிற்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார். ஸோ இல்ல சார், சாரி டு இன்டரப்ட். நம்ம இண்டஸ்ட்ரியும் சரி, ஐ மீன் நான் காமன் பீப்புளா இருக்க எல்லாருமே வந்து அவர் அண்ணா சேதன் தான் கூடுவாங்க. யாருமே சேது சார் கூட கூட மாட்டாங்க. மோஸ்ட் லைக்லி எல்லாருமே அவரை வந்து அண்ணா கேட்டகரியில வச்சு பாக்குறதுனால விஜய் நான் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி எல்லாருமே அண்ணா கேட்டகரியில பாக்குற ஒரு பர்சன் ஏத்துக்கிறதுன்றது கொஞ்சம் இது. அதனால உங்கள்கிட்ட கேட்குங்க. கரெக்ட். அதான் அதனால என்னவா இருக்கும்னா அப்ரோச்சபிளா இருப்பார். இப்ப கமல் சார் கிட்ட இதை போய் அவர் கேட்டா நம்மள கேவலமா நினைப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு சில கண்டஸ்டன்ஸ்லாம் பேசாம இருப்பாங்களா. இப்ப ரொம்ப இன்ட்ராக்ஷன் இருக்கும். நான் விஜயனா அப்படின்னு இந்த மாதிரி கஜ 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 கஜன்னு அங்க ஒரு சம் ஆஃப் குரூப் இருக்கு பாத்தீங்களா, அவங்க ரொம்ப ஓவரா இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. இன்னொன்று மெச்சூர் க்ரௌட்ஸ் நிறைய இருக்கு அவங்களுக்கு. ரெண்டாவது எல்லாருமே ஒரு மாதிரி விஜய் சேதுபதியோட இன்டச்ல இருக்காங்க. அதனால ஹோஸ்டுக்கு தான் நிறைய சேலஞ்சு. சார் உங்களுக்கு இப்போ வர ஒரு கண்டஸ்டன்ஸ் யாரும் கன்ஃபார்மா யாரும் தெரியுமா? யாரோ ஒருத்தருக்கு மட்டும் சொல்லுங்க. டிஎஸ்கே கன்ஃபார்ம். ஓகே, அவங்கலாம் ஆல்ரெடி வெளியே சொல்லிட்டாங்க. சொல்லாத கண்டஸ்டன்ட் வெளியே வராததுன்னு. ரைட். மதன் கேக்குது இல்ல? கேக்குதே, அவர் ஏதோ ஓகே கால் நினைக்கிறேன். வாங்க தனசேகர் ப்ரோ. ஹாய் தனசேகர். அவர் வாயில எப்படியா சௌந்தர்யா பேர் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். ஐடி திட்டத்தை உள்ள போட்டேன். ஆக்சுவலா அவங்க தான் வந்துட்டாங்களே, அவங்க தான் இருக்காங்களே. அதாவது ஒரு 4 பேர் 5 பேர் வந்து தெரியுது. அதுக்கு மேல யாரோ ஒருத்தர் தெரிஞ்சனால இல்ல நான் ஒண்ணு மட்டும் கௌதம் நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் ப்ரோ.
பிஃபோர் ஹவுஸ் என்ட்ரி உள்ள போறதுக்கு முன்னாடி டோன்ட் புக் பை. ஐ மீன் நான் சேர்த்து கொஞ்சம் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆஸ் அ ஹோஸ்டா அவர் என்ன பண்ணாருன்னு நான் இது வரைக்கும் கொஸ்டின் மார்க் தான். கமல்ஹாசன் சொன்னீங்கன்னா ஓகே ஃபைன், அவர் 5 சீசன் பண்ணியிருக்காப்புல, நான் அதை வச்சு சொல்லலாம். ஆஸ் ஆக்டரா விஜய் சேதுபதி நான் ஜட்ஜ் பண்ணலாம் பை புக்ல. அதே மாதிரிதான் இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட் கூட ஆஸ் அ கண்டஸ்டன்டா அவங்க உள்ள போல இது வரைக்கும் எதுவும் பண்ணவே இல்லை. அதை வச்சு ஃபேன் பேஸ் இப்பவே கிரியேட் பண்ணி உட்காந்து இந்த ஒர்க் பண்றது இதெல்லாம் வந்து சரி தவறாக தோணும். அப்புறம் அவங்க உள்ள போயிட்டு அவங்க மேல சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா டக்குன்னு நீங்க மாற சுச்சுவேஷன் வரும். அதுக்காக இப்ப எல்லாம் யாரும் நீங்க நம்பாதீங்க உள்ள போறவங்கள. இல்ல அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடியுமே அசீம்க்குலாம் வந்து ஆல்ரெடி இருந்த ஃபேன்ஸ் தானே. நான் அசீம் பொறுத்த வரைக்கும் நான் வைக்கிறதுமே இன்னும் ஆர்கானிக் தான். நான் பிரதீப் வைக்கிறது ஆர்கானிக். ஒய் பிகாஸ்னா பிரதீப் யாருக்குமே அவ்வளவு தெரியாது. சும்மா ஒரு ப்ரோமோல வந்து போனாலாம் ஒரு சீசன்ல சும்மா ஒரு ப்ரோமோல சென்ஸ் அப்பமா கொஞ்சம் இடத்துல ஒரு எபிசோட்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து போன கேட்டகரி தான் அவர். ஓகேவா, அந்த கேட்டகரிக்கு உள்ள போறப்ப இருந்த மவுஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, நத்திங் தான். அவர் போனதுக்கு அப்புறமா அவரோட இம்பாக்ட் வேற. அந்த மாதிரி இருந்தாதான் ஆர்கானிக் இருக்குங்களா, மற்ற எல்லாமே இன்னும் ஆர்கானிக் தான். உள்ள போறப்ப ஆஹா ஓகோன்னு சொல்லிட்டு போறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரி ப்ரோ, பேசுங்க சார். இல்ல நீங்க என்ன கேட்டீங்களே மறந்துட்டேன். எதை கேட்டிருந்தீங்களா? இல்ல நான் அதான் மிடில் ஆஃப் இல்ல உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இப்ப நீங்க உள்ள போறீங்கன்னு நான் வச்சுக்கிறேன். இப்ப இப்ப நம்மளா ஷோ பாக்குறோம், இப்ப நீங்க ரிவ்யூ பண்றீங்க. நம்மளாம் ஒரு நிறைய இடத்துல வந்து ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்கன்னா இதை இப்படி பண்ணிருக்கலாம், இதை இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நாங்க யோசிச்சிருப்போம். நீங்க ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருப்பீங்க. இப்ப நீங்க உள்ள போறீங்கன்னா நீங்க அந்த மாதிரி ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் போவீங்களா, இல்ல ஃப்ளோ அவ்வளவுதான் அப்படிதான் போறீங்களா? போனா ஆக்சுவலா இது வந்து நம்ம பாக்குற எல்லா ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான். இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு நம்மள அறியாம இது எப்படி ஆடி இருக்கலாம், இந்த விஷயம் எப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு பண்ற அந்த விஷயத்த தான் நாமளும் செஞ்சோம், இன்க்ளூடிங் நான். ஸோ எனக்கு என்னன்னா இது என்னை எப்படி மற்ற கண்டஸ்டன்ஸ் இப்போ நான் ஒரு வேளை உள்ள போறேன்ற அந்த ஆங்கிள் லைனா வச்சுக்கிட்டு திங்க் பண்ணா மற்றவங்களுக்கு வந்து இந்த கேமை விளையாட போறதோடைய நீடு இருக்குல்ல, அந்த நீடு வந்து அவங்க சப்கான்ஷியஸ்ல பயங்கரமா இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் கரெக்டாக யூஸ் பண்ணி நான் ஒரு ஹீரோ ஆயிடணும், நான் இதாகிடணும், எனக்கு இதாகணும், பணம் சம்பாதிக்கணும், சோ மெனி ஃபேக்டர்ஸ், இந்த ப்ரைஸ் பண்ணி அடிக்கணும், அது இதுன்னு. இப்போ நான் உள்ள போகும்போது என்னுடைய பவுண்டரியில சப்கான்ஷியஸ்ல எனக்கு 2 தியரிட்டிக்கல் ஆஃப் நான் என்ன இன்டென்ஷன்ல உள்ள போறேனோ அந்த இன்டென்ஷனுடைய கிளாரிட்டி மெச்சூரிட்டி கரெக்டாக இருந்ததுன்னா எனக்கு பவுண்டரின்றது ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன ரியாக்ட் பண்ணுறேனோ அந்த ரியாக்டன்ஸ் வந்து ரிலேட்டபிளி அக்செப்டன்ஸ் இருந்ததுனால தான் என்னால் ஒரு 6-7 சீசன் வந்து ரிவ்யூ பண்ண முடிஞ்சது. அந்த ரிவ்யூ பண்ண முடிஞ்சதுல எல்லாமே 100% கரெக்டுன்னு சொல்ல வரல. மெஜாரிட்டி ஆஃப் ஃபாலோயர்ஸ் உங்கள் ரிவ்யூவை பார்த்துருக்கேன், உங்கள் ரிவ்யூ நல்லா இருக்குது, இல்லை உங்கள் ரிவ்யூவோட ஆர்டிகுலேஷன் பிடிச்சிருக்கு, இல்லை இந்த மாதிரி சொல்லக்கூடிய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸு அது ரிலேட்டிவ்லி எங்கே கனெக்ட் ஆச்சுன்னா இந்த மைண்ட் செட்டில் தான். ஸோ அதை புரிஞ்சு ஆடக்கூடிய ஒரு பர்சனாக தான் நான் உள்ளே இருப்பேன். மற்றவங்களோட இன்டென்ஷன் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ நான் உங்களை இங்கே இருக்கிற யாரை வேணாலும் கேட்பேன், நீங்கள் அதிகமாக ஏதாவது மீடியா முன்னாடி கோபப்பட்ட பிரபலமான ஒரு 5 நடிகர் பேரை சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு 5 நடிகர் பேரை சொல்லவே முடியாது. வாழ்க்கையில் ரொம்ப கம்மியான நேரம் அந்த நடிகரை நம்ம தேட்டர்லேயோ இல்லை ஏதாவது கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லையோ பார்க்கறதுனால அவங்களுடைய அந்த கைண்ட் ஆஃப் இமேஜை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சினிமாக்கெலாம் வர்றதுக்கு முன்னாடி ஐ எம் ஃபேன் ஆஃப் சோ மெனி. நான் சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ ஷுட் நாட் பி ஃபேன் ஆஃப் எனிபடி, பெட்டர் நாட் டு பி அ ஃபேன். ஏன்னா ரியல் இமேஜ்னு ஒன்று என்னன்னு கிட்டக்க இருக்கும் போது பார்த்துடுறோம். அது வந்து இந்த ஷோ என்ன பண்ணுதுன்னா ரொம்ப பிராண்டடாக பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணி அவங்கள ஃபுல் டைமாக காமிக்கும் போது when you are forced to see all the actions of a person. இப்போ ஃபஸ்ட்டு நான் உள்ளே வந்தோடனே கேட்ட கேள்விக்கு மாதிரி தான், என்னை நீங்கள் எத்தனை பேரை பார்த்து விமர்சனம் செஞ்சு இல்லை கலாய்ச்சி கிளின்னு கிழிச்சிருப்பீங்க. நான் யாரையும் ட்ரால் பண்ணது கிடையாது, பட் நான் கிழிச்சிருப்பீங்க இல்லை ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காவோ இல்லை விமர்சனம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அது என்னோட ஷோ கேமுக்காக நான் பண்ணேன். நான் அதுவே ஒரு ஷோன்னு போட்டு அதை ஒவ்வொரு ஷோக்காக பண்ணுற வேலையை வச்சுக்கல. ஸோ இது இப்போ என் மேலே பார்க்கும் பொழுது நான் இதை எப்படி பார்ப்பேன்னா,
என்னைய விமர்சிக்க கூடிய யாரும் என் கூட பழகுறது இல்ல. என்ன பழகுனவங்க யாரும் என்ன வெறுக்கிறது இல்ல. ஹலோ, எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டீங்களா? இருக்கு சார். இல்ல உங்க சார், நீங்க பேசிட்டு இருந்தீங்க. கட் ஆயிடுச்சு. ஓ, அதான். ஸோ பேசிக்கலா இந்த இந்த கேமை வந்து அந்த மாதிரி சேலஞ்சஸ் இல்லாம பவுண்டரி மைண்ட் செட் எல்லாம் இல்லாம விளையாடுறது தான் கம்ஃபர்டபுள்ன்றது என்னோடது. நான் உள்ள இருக்கிற பட்சத்தில் அப்படி நான் உள்ள இருக்கும் போது அந்த மாதிரி கேம் ஆடினா போதும். அது ஒரு 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 ஃபேக்னஸ் இல்லாத கேமை கிரியேட் பண்ணும். சூப்பர் சூப்பர் சார். ஹாய் சிஸ்டர். ஓகே சார். பட் தனசேகர் ஒரே நிமிஷம். கேட்குறீங்களா? இல்ல பேசுங்க. விஜய் வந்து கேட்டிருந்தாரு. விஜய் ப்ரோ உங்களுக்கு ஆடியோ விளக்கா? ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது. ரவீந்தர் சார், உங்களுக்கு தான் ஆக்சுவலா நீங்க தான் பிக் பாஸ்ல ஹோஸ்டா போவீங்கன்னு பார்த்தேன். பட் நீங்க போட்டியாளரா போறீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல எனக்கு இல்ல சார், என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்ப கமல் சார் வந்து ஒரு எலைட் பீப்புளா தான் நான் ரெப்ரசன்ட் பாக்குறேன். சோ அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து பிக் பாஸ் ஷோக்குள்ள போய் இத்தனை சீசனை நடத்திட்டு இப்ப வெளியே போயிருக்காரு அப்படின்னா, இதுக்கப்புறம் ரொம்ப மிடில் மேன்ல இருந்து வெளியே வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் உணர்ந்த ஒரு மனுஷன் போய் ஹோஸ்ட் பண்றப்ப இந்த ஷோ எந்த மாதிரி போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து இப்ப பண்ண போற ஹோஸ்ட மைண்ட்ல வச்சு சொல்ல கேக்குறீங்களா இந்த கேள்வியா, இல்ல நியர் ஃபியூச்சர் பாயிண்ட்ல கேக்குறீங்களா? இல்ல, இப்ப விஜய் சேதுபதி அவர் பேசும் அவரோட ஹோஸ்ட் பண்ணும் போதும் அது என்ன மாதிரி ஷோ எடுத்துட்டு போவாரு அப்படிங்கிற கேள்வியா கேக்குறேன். ஏன்னா எனக்கு நீங்க வேற விஜய் சேதுபதி வேற இல்ல அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி லாஸ்ட் சீசன்ல உங்ககிட்ட இதே எக்ஸ்காலத்துல பேசியிருக்கேன். அப்ப கூட நான் சொல்லியிருக்கேன், நான் உங்களோட ஷோ கேட்டுதான் நான் டிரைவ் பண்ணிட்டே இருப்பேன். நான் டாக்ஸி டிரைவர் பேசிக்கா. அதுக்கப்புறம் நானே ரிவ்யூவர் ஆனேன். அதுக்கப்புறம் நானே உங்களை பார்த்து 2 சீசன்ல ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சேன். சோ உங்களை நான் பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் கேக்குறேன் சார். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி சாரோடைய கம்பேர் பண்ணி டுவர்ட்ஸ் டு த ஹோஸ்ட் லெவல் திங்க் பண்றது கேட்க ரொம்ப இருக்கு. பட் ஐம் நாட் ஷுர் ஹவு டிசர்வ். பட் ஆனா ஆன் அ கேம் நோட், விஜய் சேதுபதி சார் வந்து டெஃபினட்டா ஒரு ஃபுல் டைம் வாட்சர் கிடையாது. நமக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் என்னன்னா, இவர் முழுசா கேமை பார்த்துட்டு வந்து கண்டிப்பா ரிவ்யூ பண்ண ஐ மீன் ஹோஸ்ட் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலா பேசணும்னா இந்த கேமோடைய அடிப்படை ப்ரெஷர் கமல் சாருக்கு வரும்பொழுது நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், கமல் சார் எங்க ஃபுல்லா பார்த்துருக்க போறாரு அப்படின்னு. ஆனா விஜய் சேதுபதி சார் அதை பண்ணும்பொழுது அதோட தாக்கம் வேற மாதிரி இருக்கும். இவரும் இந்த மாதிரி தான் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அது பத்திக்கிற விதம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ரெண்டாவது, விமர்சனங்கள் எடுத்து வைக்கிற விதம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ கமல் சாரே பண்ணிட்டோம், விஜய் சேதுபதி சாரை நம்ம வந்து அவருடைய ஒரு சின்ன தவறும் அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து ஐ மீன் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி அவருக்கு வந்து இனிஷியல் ஃபேஸ்ல வந்து ஒரு பெரிய கலக்கத்தை கொடுக்கும். அவர் படத்துல இருக்கிற மாதிரி இது ஈஸியா எடுத்துக்கிட்டு ஈஸியா டிரைவ் பண்ற முடியாது. இந்த ஃபீட்பேக்ஸ்ல இருந்து ஒர்க் பண்றதுன்றது ரொம்ப பெரிய சேலஞ்சு. இது வந்து நீங்க ஃபிலிம் மாதிரி ஈஸியா பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒரு சினிமா, ஒரு கமலஹாசன் சார்ன்றது வந்து ஒரு யூனிவர்சல் ஹீரோ, சினிமா லெஜண்ட், எபிடம் ஆஃப் மெனி திங்ஸ் எல்லாம் இருந்தாலும், ஒரு பிரதீப்பை மட்டும் சும்மா ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு, அது கரெக்ட் தப்பு அதெல்லாம் செகண்டரி. ஆனா அந்த ஒரு பிரதீப்ன்ற ஒரு வாய்ஸ் வரும்பொழுது டப்புன்னு கமல் சாருக்கு அகைன்ஸ்டா பேசுறோம்னா திங்க் பண்ணல. ஒரு பப்ளிக்கா ஒரு காமன் மேனா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனுக்கு உள்ளுக்குள்ள ஜஸ்டிஃபைடான ரிசல்ட் கிடைக்கலன்னா அது கமல் சாரா இருந்தாலும் விமர்சனங்கள் வெகு பயங்கரமா இருந்தது. அப்படியெல்லாம் ஒரு கேட்டகரியில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி போகும்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து திஸ் வில் கோ டெக்னிக்கலி கொஞ்சம் ஹார்டா போகும். ஓகே சார். ஆக்சுவலா இந்த சீசன்ல வந்து ஆளு புதுசு அப்படின்னு சொல்லிட்டாங்க, பட் ஆட்டமும் புதுசுன்னு சொல்றாங்க. அத பத்தி உங்க கருத்து? ஆட்டம் புதுசு அப்படின்றது என்னன்னா, அந்த டபுள் வீடு எடுத்துட்டாங்க, சிங்கிள் வீடு தான். இந்த ரெண்டு வீடு கான்செப்ட் கிடையாது.
அண்ட் இந்த தடவை பிசிக்கல் கேம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்றது, பேசியே கேம் தள்ளிட்டு போறது இல்லாம கொஞ்சம் பிசிக்கல் கேம் மேலேயும் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. கொஞ்சமா கான்சென்ட்ரேட் பண்றாங்களா இல்ல அதிகமா சார்? ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து சுத்தமாவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இல்ல அது ரொம்ப பெருசா கான்சென்ட்ரேட் பண்ற வேணா நீ என் மனசு சொல்லுது. பட் இருந்தாலும் நல்ல கொஞ்சம் பிசிக்கல் கேம் வந்து கான்சென்ட்ரேட் நிறைய பண்றாங்க. அந்த பந்து கான்ட்ராக்டர் வாங்கிட்டாங்களா இல்ல அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து ஏதாவது அப்படி பேசியிருக்காங்களா? புரியல எப்படி? இந்த பால் கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டிருந்தாங்களே சார், அதெல்லாம் வாங்கிட்டாங்களா இல்ல இந்த வருஷமா ஏதாவது அந்த கான்ட்ராக்ட் ஓடுதா? அவங்களுக்கு கண்டஸ்டன்ட்க்கு வலிக்காம ஆடக்கூடிய ஒரு நேஷனல் கேம் அது எப்படி விட்டுருவாங்க? ஓகே சார். சார் அதே மாதிரி சார் இந்த சீசன்ல இப்ப ரீசெண்டா மணிமேகலை ஷோல வந்து சொம்புகள்னு சொல்லப்படுற அந்த கேங்ல யாராச்சும் ஒருத்தர் உள்ள போக வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலா சுனிதாவை சொல்லலாம். அந்த அந்த லிஸ்ட்ல அவங்க ஒருத்தங்க மட்டும் தான் வராங்க. மத்தபடி அவங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்கள யாரும் இல்ல. ஓகே சார், இது வரைக்கும் ஒரு 7 சீசனை சக்சஸ்ஃபுல்லா நீங்க வெளியே இருந்து கொண்டு போயிட்டீங்க. அதே மாதிரி 8வது சீசனும் கொண்டு போயிருங்க சார். கண்டிப்பா முயற்சி பண்றேங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அக்கா திலகா அக்கா, Hi. உங்களுக்கு எது क्वेश्चंस? Hi Ravi bro. First time talking to you. Oh, pleasure is mine. Okay. இந்த ஓல்ட் contestant சொல்றாங்க, நெஸ்மலி உள்ளுக்கு போறாங்களா? உள்ள போல மேம், அது சும்மா தான். as of right now இல்ல. ஒருவேளை அதாவது இந்த பழைய கண்டஸ்டன்ஸ் கிட்டக்க இருந்து இந்த ஷோ ஆல்ரெடி எப்படி இருக்குன்ற பல டைமென்ஷனல்ல क्वेश्चंस இருக்கும் பொழுது இந்த பழைய கண்டஸ்டன்ஸ் நாட் அப் டு த மார்க் அப்படின்னு வந்தா புது கண்டஸ்டன்ஸ் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு இருக்கிற மாதிரியான கேலிபிரேஷன்ல பாக்குறதா, இல்ல பட்ஜெட்டை பார்க்க வேணாம் பழைய கண்டஸ்டன்ஸ்ல யாரையாச்சும் இறக்குறதா வைல்ட் கார்ட்ல அப்படி இறக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் ஹிந்தியோட இதுல இருந்து எடுத்திருக்காங்க. பட் சின்ஸ் தெலுங்குலாம் 12 வைல்ட் கார்டு அது இதுன்னு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா பண்றதுனால வேற மாதிரி ஏதாவது திங்க் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சார் எனக்கு ஒரு கொஸ்டின் சார். லாஸ்ட் சீசன் தெலுங்குல ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதே மாதிரி பண்ணாங்க இங்கேயும். சின்ஸ் நம்ம தெலுங்கு வந்து ப்ரீவியஸா ஆரம்பிக்கிறதுனால நிறைய பேர் இங்க தெலுங்கு பார்க்காத பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது என்ன எழுதுனா சாரி இது எழுது ஸ்மால் பாஸ் பிக் பாஸ்மே எனக்கு அது மாதிரி தான் தோணுச்சு லாஸ்ட் சீசன். ஏன்னா அதே மாதிரி மலையாளமும் அதே சொல்றாங்க நிறைய பேர் பார்க்க. ஏன்னா மலையாளம் வந்து தமிழ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வருது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா இங்க இருக்க சேம் டெம்ப்ளேட் தான் அவங்க அங்கேயும் யூஸ் பண்றாங்க. அப்படின்றப்ப அந்த ஷோக்கான ஓல் கான்செப்டுமே வந்து அங்க உடைஞ்சது இல்ல. எல்லா சவுத் இந்தியால ஒன்னா பண்ணா சூப்பரா இருக்கும். நீ தள்ளி பண்றப்ப என்ன பிரச்சனைனா அது அந்த ஷோட இது போயிடுதுல. கரெக்ட். இப்ப அந்த ஆங்கிள் தான் இந்த தடவை ஆட்டம் புதுசுன்னு சொன்னதே. இந்த தடவை ஆடுகளம் ஒரு மாதிரி புதுசா தான் மாத்துறாங்க. உங்களுக்கு எதுவும் சார் கிட்ட கேட்கணுமா क्वेश्चंस? இல்ல ப்ரோ, எனக்கு ஒரே டவுட், இந்த வாட்டி கொஞ்சம் 2-3 ரெட் கார்டு வரும்னு எதிர்பார்க்கிறேன். வருமா? ரெட் கார்டு ஆப்ஷனே தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல தெலுங்குல ஒரு ரெட் கார்டு வந்திருக்கு ஆக்சுவலா. இந்த வாட்டி அது ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால திரும்பி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ரெட் கார்டு ஆப்ஷன் அப்படின்றது வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அலாரம், அது தேவைப்படுற அலாரம் தான். ஆக்சுவலா அந்த வார்னிங் அலாரம் தேவைதான். ஆனா அது எப்படி சொல்றது, அந்த ஆப்ஷன் சாரி அந்த டெசிஷன் எடுக்கும் பொழுது அது கலெக்டிவ்லி ஒரு ஜஸ்டிஸ் ரிலேட்டடான பதிலா இருக்கணும். அதாவது எல்லாருக்குமே ஆமா இது ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய ஒரு பர்சன் தான் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து ஜஸ்டிஃபை. He's too adamant, he's too violent, he's too unsafe, he's too insecure, he's too அது இதுன்னு எது சொன்னாலும் அது உண்மையா இருக்கணும்.
தேங்க்ஸ் ப்ரோ. அருண்குமார். சொல்லுங்க சார். ரவி சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அப்புறம் நல்லா இருக்கேன் சார். நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறோம். உங்களை பிக் பாஸ்ல எதிர்பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் ஆல் சார். சார் இப்போ சின்ன ஒரு டவுட். இப்போ நீங்க பிபி ஹவுஸ்க்குள்ள உள்ள போற மாதிரி இருந்தா இங்க வெளியே உங்களோட ரிவ்யூவை யாரு கண்டினியூ பண்ணுவா? உள்ள இது ஒரு நல்ல கேள்வி. ஒருவேளை நான் உள்ள போற மாதிரி இருந்தா நீங்களாம் ஷாக் ஆற மாதிரியான ஒரு ஆள் தான் ரிவ்யூக்கு வருவாங்க. அக்கா வராங்களா சார்? நோ நோ நோ, அக்காக்கு என்னப்பா ஷாக்கு? நல்லா இருக்கும்ல அதனால. நோ நோ, எனக்கு தெரிஞ்ச பிகினர்ஸ்ல ஒரே ஆள் தான் இருக்காங்க அந்த கேப்பபிலிட்டில. எப்படி இருக்கும்னா என்னது நீயா 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 அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் சார். ஷோ பண்ண வாய்ப்பு இருக்கா சார் நீங்க போயிட்டா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு? ஹோஸ்ட் தான்மா, ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு கெஸ்ட் கூப்பிடுவாங்க. இதெல்லாம் நான் வந்து போனால் ஓகேயா, நம்ம அந்த லைனை திருப்பி ஒரு தடவை கண்டிப்பா கண்டிப்பா சார். அது பேசுறீங்க தவிர பாம்பை வெளியே விட மாட்டீங்க சார். எடுத்து பட்டுன்னு உடச்சிருங்க சார். உண்மை நீங்க வேணா ஒரு 1/2 hour வேணா உள்ள உட்காந்தே ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம் சார் எங்களுக்காக. நாங்க அதை வெளியே எடுத்து கண்டென்ட்டா போடுவோம். நான் டெய்லி போட போற, அதாவது இதுல எத்தனை பேர் ரிவ்யூ பண்றீங்களோ டெய்லி போட போற நான் கொடுக்க போற கண்டென்ட்டே ரிவ்யூவருக்காக தான், வேற யாருக்கு? இல்ல இப்போ நீங்க வெளிய இருந்து ரிவ்யூ பண்ணிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் உள்ள இருந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. யா எக்ஸாக்ட்லி. எங்களையும் கொஞ்சம் நினைச்சு பார்த்துட்டு நீங்க கண்டென்ட் போடுங்க. ஆக்சுவலா ஒருவேளை நான் உள்ள இருந்தால் நான் வந்து திங்க் பண்றதே உங்களை மட்டும் தானே. இப்ப இந்த இடத்துல நான் என்ன யோசிச்சிருப்பேன் அப்படின்றதுதான் யோசிப்பேன். உள்ள இருக்கும் போது அட பாவிகளா, வெளியில எங்களை இப்படிதான் ஏமாத்துறீங்களான்ற மாதிரி தானே அப்படித்தானே இருக்கும் என் பேச்சு. அப்புறம் இன்னொரு ஒரே ரிக்வஸ்ட் சார், நீங்க ரிவ்யூ பண்ணும்போது கொஞ்சம் அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷனை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். 2-3 கொஸ்டின்லயும் முடிச்சிட்டீங்க லாஸ்ட் சீசன்லாம். அதுவும் செலக்டிவான கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் எல்லா கொஸ்டின்ஸும் காமனா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா, நிச்சயமா. தேங்க்யூ தேங்க்யூ. என்னோட ஒரு வேண்டுகோள் வந்து ஒரு பசலா இருங்க. நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் எங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வெளியே. ஒருவேளை நான் உள்ள இருந்தால் சரிங்களா, நம்ம மறுபடியும் அந்த லைன்ல இருந்தே வருவோம். இருந்தால் எனக்கும் ஒரு ஒரு இப்ப எனக்கு ஒரு தோராயமா ஒரு 7-8 பேர் மேல கன்ஃபார்ம்டு ட்ராக் லிஸ்ட் இருக்குன்றது ஒரு நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8 பேர் மேல மிச்சம் இருக்கிற வண்டிகள் முதல் 2 நாள் என்ன பண்ணதுன்னு தெரிஞ்சாதான் நமக்கு பொழுதுபோக்கு. நான் ஒரு விஷயத்த மட்டும் தான் கேரண்டிடா எடுப்பேன், இந்த சீசன்ல எவனையும் மிக்சர் சாப்பிட விட மாட்டேன். கங்க்ராட்ஸ் சார். அப்ப எங்களுக்கு ஒரு நிறைய பெரிய கண்டென்ட் இருக்கு, பெரிய ஸ்பேஸ் போடுறதுக்கு டிஸ்கஷன் இருக்குன்னு சொல்றீங்க. அதுதானே கண்டென்ட் தானே எல்லாம். ரவி சார் ஒரு டவுட். சீனியர் கேட்டகரியில வருஷம் ஒருத்தர் உள்ள இருக்கவங்க கிளம்பி இருக்கவங்க இந்த மாதிரி வருஷம் சீனியர் கேட்டகரி எதனா போறாங்க சார்? விடிவி அந்த இவங்க வரதா கேள்விப்பட்டேன். சவுண்ட் சரோஜா, அவங்க லட்சுமி ஐஸ்வர்யா சார். விடிவி வீடியோலாம் வரல சார், அதெல்லாம். ஓகே ஃபாஸ்ட். விஜய் நீங்க பேசுங்க விஜய். ரவீந்தர் சார், நீங்க இப்ப உள்ள போறீங்கன்னா எவ்ரி வீக்கெண்ட் வந்து உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் அனுப்புவாங்கல்ல, அப்ப வெளியே இருக்கிற அப்டேட் நியூஸை நீங்க உள்ள தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன மாதிரி விஷயங்களை நீங்க செய்ய போறீங்க? ப்ரோ நீங்க அதை விரும்பி சொல்றீங்க ப்ரோ. சாரி, கால் வந்துச்சு. ரவீந்தர் சார். எஸ் சார். சார் நீங்க வந்து இப்ப ஷோக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா வெளியே இருக்கிற தகவல்களை உள்ள நீங்க அப்டேட்டடா கேட்கணும்னா என்ன மாதிரி வழிமுறையை பின்பற்றுவீங்கன்னு கேக்குறேன். ஆக்சுவலா இந்த போன வருடம் இந்த சீசன்ல வந்து ட்ரெஸ் கோட் எல்லாம் மாத்தி கொண்டு போனாலாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, இவங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க, ரெட் ஜோன்ல இருக்காங்க அப்படிலாம். அந்த மாதிரி நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்க?
நீங்க இந்த குரூப்ல தெரியாம உள்ள வந்து மாட்டிக்கிட்டேன்றது இப்ப ஃபீல் பண்றேன். இந்த ஷோக்குள்ள போனீங்கன்னா வேற மாதிரி எதுக்கு உங்க கேள்விகள் கூட வேற மாதிரி கேட்க மாட்டேங்கிறீங்களே. சரி, இப்ப அந்த ஷோக்குள்ள இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு வந்து வெளியில இருந்து மத்தவங்க ஏதோ ஒரு விதத்துல இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க அப்படின்னா எனக்கு பெருசெல்லாம் வேணாம். எனக்கு நான் உள்ள யாரெல்லாம் எந்த கேட்டகரியில இன்னும் வெளில போகாம இருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வெளியில மக்கள் இப்ப எதனால இவனுங்களை உள்ள உட்கார வச்சிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு அது போதும். நீ எல்லாம் இன்னும் எப்படிடா உள்ள இருக்க அப்படின்றது. இப்ப நான் இப்ப என்ன யோசிப்பேன்ல, என்னை எப்படி இவ்வளவு அநியாயம் பண்ணி வெளில அனுப்பாம வச்சிருப்பானுங்க அப்படின்னு ஒரு செகண்ட் இப்ப நான் பண்றது ஒரு அநியாயம்னா எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல. அதே மாதிரி இப்ப பக்கத்துல ஒரு உதாரணத்துக்கு அஜீஷ் உட்கார்ந்து இருக்கானா, நீ எல்லாம் எப்படி தெரியுமா தப்பிக்கிற, நீ எல்லாம் கண்ட படாதனாலதான் தப்பிக்கிற அப்படின்னு. அது மாதிரி எனக்கு அது தெரிஞ்சிடும். நீங்க இப்போ வெளியில என்ன நினைக்கிறாங்கன்னு ஒரு தேவையில்லை. அது மாதிரி சொல்ல முடியாது ரவி ப்ரோ. ஏன்னா நாங்க என்ன நினைக்கிறோமோ சேனல் மாத்திதான் உங்கள்ட்ட சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அப்படிதான் நடக்கும். ஆனா அதுவே எனக்கு சொல்லலாம் வேணாம், என்ன நடக்குதுன்னு உள்ள. இப்போ என்னதான் இருந்தாலும் நான் உள்ள இருக்கேன், அசியூமிங் நான் உள்ள இருக்கேன்றது இருந்துச்சுன்னா நான் பாக்குறது எப்படி நீங்க பாக்குறது இல்ல. ஆனா நீங்க யாரெல்லாம் வெளியில இன்னும் எடுக்காம இருக்கீங்களோ அதுக்கான காரணத்தை தானே நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க பார்ப்பேன். நீ இன்னுமாடா இருக்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிடாதா எதனால இவனை விட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு. சூப்பர் சூப்பர் சார். அதான் இந்த இன்ட்ரெஸ்ட் தான் சார் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றோம். உங்கள்கிட்ட இருக்க இன்ட்ரெஸ்ட்டை வந்து நாங்க உள்ள ஃப்ரேம் மூலியமா நாங்க வெளியே பார்ப்போம் சார், நீங்க உள்ள இருக்கிறத. சார் நீங்க இப்ப ஷோக்குள்ள போயிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பா அங்க நடந்த பாதி சம்பவம் உங்களுக்கு காட்டலப்பா, எடிட்டர் விஷயம்தான்ப்பா பாத்தீங்கன்னு நீங்களும் வந்து உங்களுக்கு சாதகம், அதாவது கெட்ட பேரோ ஒரு நல்ல பேரோ ஒண்ணு வாங்கிட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கும் காட்டாதது வேற ஒண்ணு உங்களுக்கு வேற மாதிரி காட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா, இல்ல கரெக்ட் தான் என்ன ஓரளவு காட்டாங்கப்பா ஸ்கிரிப்ட் எல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்போ 2 விஷயம் இருக்கு இதுல. இப்ப வெளியில வந்தோடனே எனக்கு பயங்கர கெட்ட பேரு, அடி தும்சம் பண்ற அளவுக்கு பயங்கர கெட்ட பேரு. நான் லூஸ் மாதிரி உள்ள வந்து வெளியில வந்து ஐயோ என்னைய தப்பா காமிச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா 6 சீசனா திருப்பி நான் ரிவ்யூ பண்ணும்போது சொல்ற ஒரே பாயிண்ட், அவங்களால என்னவா இருந்தாலும் நாம செய்யறதை தான் காமிக்க முடியும். அவங்களா நம்மள ஒரு மாதிரி காமிக்கலாம் முடியாது. ஆனா நம்மள ஒரு மாதிரி போர்ட்ரேல்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது நாம நல்லது செஞ்சதை காமிக்காம நம்ம செய்யற ஒரு வேயை மட்டும் காமிச்சா அதுதான் போர்ட்ரேல். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்ப நான் வெளியில வரும்போது ஒரு பயங்கரமான டிஃபேம் அப்படியெல்லாம் இருந்துச்சு, அப்படி ஒரு அதிபயங்கரமான ஒரு டிஃபேம் மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து நான் இவ்வளவோ அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படிலாம் அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. என்னைய ஏன் வெளில வேகமா கொண்டு வந்தாங்க அப்படின்ற அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிற ஒரு கியூரியாசிட்டியோட நான் நிறுத்திப்பேன். அதுக்கு மேல அதை டிக் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் உள்ள இருந்தா உனக்கு பயம் வந்துருச்சுல, அது போதும். அதுக்கு மேல தேவையில்லை. இல்லைன்னா நீ எல்லாம் என்ன இப்படி பண்ணாதான் வெளில அனுப்ப முடியும், இல்லாட்டி அனுப்ப முடியாதுன்றதான் நான் உனக்கு வச்ச சேலஞ்சு. கண்டிப்பா கண்டிப்பா சார். அதே மாதிரி சார் இப்ப உள்ள போறாங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க, நான் உள்ள போறேன்னா வெளியே வந்த உடனே இந்த ஃபேமை யூஸ் பண்ணி நான் வந்து வேற லெவல்ல பட வாய்ப்புக்காக இதெல்லாம் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போவாங்க. அந்த மாதிரி நீங்க உள்ள போகும்போது என்ன சொல்லிட்டு போவீங்க? மொத்தம் 7 சீசனுக்கு 20 பேர் வச்சாலும் 140 பேர், மொத்தம் 4 பேர் கூட ஹீரோவாவும் ஆக முடியல, ஹீரோயினாவும் ஆக முடியல. நான் மட்டும் சொன்னா என்ன நடக்கவா போகுது? இல்ல சார், அது ஒரு கியூரியாசிட்டி தானே சார். நீங்க என்ன சொல்லிட்டு போறீங்கன்னு தெரிஞ்சா வெளியே வரும்போது ஆயிட்டீங்களா சார் நாங்க கேட்போம்ல, அதுக்காக தான். உண்மையிலேயே சொல்லணும்னா உள்ள போயிட்டு வந்தா இன்னார் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சு அப்படிலாம் வெளில வந்தாலாம் அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது சார். அதெல்லாம் எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் இல்ல சாரி சார் அவர் வந்து அவரே ப்ரொடியூசர், ஓகேவா, நிறைய படம் பண்ண தயாரிப்பாளர், அவர்கிட்ட போய் நீ என்ன அப்புறம் வைக்கிற அதெல்லாம் இல்ல. அவர் வந்து ரிவ்யூ பண்றவங்க யார் பெஸ்டா ரிவ்யூ பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து சான்ஸ் தர போறாரு. அதான் சார். அது ஒண்ணு. இன்னொன்னு, வெளியில வந்தா ஒரு விஷயம் தான் எனக்கு, நான் நம்மள மாதிரி ரிவ்யூவர்ஸோட இருக்கிற சேனல் பீப்புள் எல்லாம் பயங்கரமா இன்வைட் பண்ணி ஒரு ஃபோரம் ஆஃப் அப்டேட்டு அதை ஒரு சிண்டிகேட் மாதிரி கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம்
எல்லாத்துக்கும் மேல ஒருவேளை நான் உள்ள போயிட்டு வந்தா, டேய் உள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியும்டா, சும்மா அடிச்சு விடாதீங்கடா அப்படின்னு அடுத்த சீசன்ல வந்து எவனாச்சும் கதை விட்டாங்கன்னா நான் என் ரிவ்யூல கொளுத்தி போட்டுருவேன். நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க ரவி ப்ரோ. சோ எங்களுக்கு அது மாதிரி தான் தேவை. தேங்க்யூ. ரவி சார், இந்த ஆர்னவும் இன்னொருத்தரும் போறாங்களே சார், அது என்ன சார் பாக்குறீங்க? லவ் கப்புள் மாதிரி அந்த செல்லம்மா சீரியல்னு ஒரு சீரியல் இருக்குல்ல, அர்ணவ் அங்கிஷிதாவா? ஆமா, அது கப்புலா உள்ள போற மாதிரி சொல்றாங்க. இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி உள்ள போனா அதை நான் பாத்துக்கிறேன் ப்ரோ. இல்ல, சீரியல் ஆன் தி ட்ராக் போயிட்டு இருக்கு ரவி சார். அதுதான் அதேதான் நானும் சொல்றேன். நீங்க சொல்ற அந்த சீரியல் வந்து உள்ள போற அந்த பீப்புள் உள்ள மட்டும் கப்பலா மட்டும் வரட்டும், வெளியில வரும்போது பாருங்க ப்ரோ. என்ன சார் பிரிச்சு விட்டுறீங்களா சார்? இல்ல, பிக் பாஸ் போய் ஒரு நிமிஷம், பிக் பாஸ் போய் எந்த கப்பலா இருந்திருக்காங்க ஒருத்தரை தவிர, பாவனியை தவிர எல்லாமே வேஸ்ட் தான். ரவீந்தர் சார், இப்ப என்ன சமைக்க கத்துக்கிட்டீங்களா? ஏன்னா உள்ள போனா நிறைய வேலைலாம் இருக்கும். சமையல், டாய்லெட் கிளீனிங், வெசல் வாஷ் கிளீனிங், அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் வேலைலாம் இருக்குமே சார். என்ன பண்ண போறீங்க? நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை நான் பிக் பாஸ்க்குள்ள போனா, மறுபடியும் அந்த லைன்ல இருந்தே வரேன். பிக் பாஸ்க்குள்ள போனா மத்தவங்களுக்கெல்லாம் வேற ஏதாவது செஞ்சாதான் டாஸ்க். எனக்கு இப்ப நீங்க சொன்னதெல்லாமே டாஸ்க் தான். எனக்கு ஒரு டவுட், ஒரு நிமிஷம் ப்ரோ. ஆனா சார், எனக்கு நீங்க போறீங்க 7 சீசன்னா உங்க பேர் அடிபட்டு தான் இருக்கு. ஆனா வந்து எனக்கு 7 சீசனும் மேம் பேரும் அடிபட்டே இருக்கு சார். அது எப்படி சார்? இல்ல மேம் கிளியரா இருக்காங்க. அவங்க வந்து ஒன்லி தி ஸ்பெக்டேட்டர். அவங்க ஒருவேளை நான் உள்ள போறேன்னா என்னைய விடுறதே பெரும்பாடு. சார், ஆக்சுவலா நீங்க போலன்னு சொல்றீங்க. ஒருவேளை நீங்க தூங்கி எந்திக்கிறப்ப நாளை காலைல பிக் பாஸ் வீடு மாதிரி உங்க வீட்லயே ஒரு பாட்டு போட்டு எழுப்புனா என்ன சார் பண்ணுவீங்க? அதாவது எங்க வீட்டுல இப்ப நீங்க பிக் பாஸ் போற மாதிரி பாட்டு பாடி என்னை எழுப்புனா அப்படிதானே கேக்குறீங்க? ஆமா சார், அதான் சார். வேற ஏதாவது வாய்ஸ் கேக்குதான்னு பாப்பேன். பிக் பாஸ் சொல்றதுக்கு. ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். சார், இன்னொரு கொஸ்டின். எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இருக்கிற மேஜர் ஆக்டர்ஸ், அதாவது சீரியல் பண்ணுறவங்க மட்டும் உள்ளே போகிறாங்க. இந்த டைம் வந்து மெஜாரிட்டியாக அவங்க தான் இருக்காங்க. ஸோ இதில் எதுவும் மாற்றம் இருக்குமா? 2 விஷயம் இருக்கும் சார். ஒண்ணு வந்து இருக்கணும், அதான் காரணமா இருக்கணும். ஏன்னா பொதுவா ஃபியர் சார், இந்த ஷோ மேல இருக்கிற ஒரு பெரிய ஃபியர். அதாவது இந்த ஷோ வந்து ஒருத்தங்களை டிஃபேம் பண்ணுதுன்னு ஸ்ட்ராங்கா நம்புறாங்க பாத்தீங்களா? அந்த டிஃபேம் வந்து தைரியமா வராது. இன்னொன்னு, மீறி போனா கூட கமல் சாருக்காக போலான்னு இருந்திருப்பாங்க. இப்ப கமல் சார் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அது இன்னொரு பெரிய தாட் ப்ராசஸ்க்கு வந்திருக்கும். விஜய் சேதுபதி சார் பண்ணி அந்த ஷோ அது எப்படி போகுதுன்னு இந்த ஒரு சீசன் பார்ப்போம், அதுக்கப்புறம் போய்க்கலாம். இந்த சீசன்ல போயிருந்தேன். இன்னொன்னு, ஒரு சில பேருக்கு எப்படி சொல்றது, இந்த காது குத்து, கடத்திறப்பு, கல்ச்சரல்ஸ், காலேஜ் ஃபெஸ்டிவல் இதுக்கெல்லாம் கலெக்ஷன் ஆகணும்னா நீங்க இதுக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா சும்மா ஜெகஜோதியா ஆகுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜோடி, அங்கேருந்து குக் வித் கோமாளி, அங்கேருந்து ஸ்டார் மியூசிக், அப்படியே நீங்க சொன்ன இந்த டிவிக்குள்ளேயே கடைசியில வரைக்கும் செட்டில் ஆயிடலாம். சொல்ல முடியாது. நீங்க சொல்ற மாதிரி நான் உள்ள போயிட்டு வந்தா நான் கூட ஒரு ஆங்கர் ஆகலாம். சார், லாஸ்ட் ஒரு கொஸ்டின் சார். சொல்லுங்க சார். சார், ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஒரு பிரபல டைரக்டர், மஞ்சள் வீரன் டைரக்டர் வந்து டிடிஎஃப் வாசன் வந்து இனிமே படத்துல நடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை டிடிஎஃப் வாசன் பிக் பாஸ்குள்ள வர வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், அது வந்து ரொம்ப நாளா பேசப்படுற ஒரு விஷயம். டிடிஎஃப் வாசன் அவரு இல்ல மஞ்சள் வீரன் கேன்சல் ஆனதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் உள்ள வரல. அது கேன்சல் ஆனது காரணம் காத்துக்கருப்பு கலை உள்ள வந்துட்டாரு, இவர் இன்னும் அவர் அவுட், அந்த மாதிரி கேட்டுக்கிறது. சினிமா மெல்ல சாவும், ப்ரொடியூசருங்கள் உடனே சாவானுங்க. இல்ல ரவி சார், எனக்கு நான் ஒரு பார்வை வச்சிருக்கேன். பிக் பாஸ் வந்து என்னோட பார்வையில வந்து எப்படின்னா, நம்ம இவங்க தாமரை வந்து நான் 2 பேர் வச்சிருக்கேன் இந்த கேட்டகரியில.
ஃபர்ஸ்ட் தாமரை வச்சுக்க, செகண்ட் ஜூலி வச்சுக்கிறேன். அவங்க உள்ள வரதுக்கு முன்னாடி இருக்கும் அன்னோன் தான். ரொம்ப வெல் நோன் ஃபேஸ்லாம் கிடையாது. ஒரு காமன் பீப்புள் ரெப்ரசன்ட் பண்ற ஒரு கேட்டகரியில வர அந்த அதே மாதிரி சிவினும் அதே கேட்டகரியில வருவாங்க. இந்த 3 பேருமே வந்து உள்ள போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட கெரியர் க்ரோத் இருக்குல்ல, இட்ஸ் டூ குட். இப்படி சொல்றது சார், தாமரை வந்து எல்லா சீரியலும் பண்றாங்க, அதே மாதிரி இவங்களும் நிறைய இதெல்லாம் பண்றாங்க. சிவின் எனக்கு தெரியல, மேபி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களான்னு. பட் இவங்க 2 பேருமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பர்சன்ஸை வந்து அடையாளப்படுத்தி அவங்களுக்கான ஒரு இது கொடுக்கறது தான் பிக் பாஸோட காமன் இதுவே. அவங்க வச்ச அஜெண்டாவோட இதுவே அதுதான். சாமானியர்கள் சாதனைகளை ஆக்குற ஷோ தான் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ப்ரோமோவை ஃபர்ஸ்ட் வெளியிட்டாங்க. இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி ஃபுல்லா செலிபிரிட்டியே போயிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல. இந்த மாதிரியான காமன் பீப்புள்ஸ் உள்ள போனா அது ஷோட இம்பாக்ட் பெருசா இருக்கும். அந்த ஷோவும் பயங்கரமா பேச போடும்ல. அது ஏன் இப்படி பண்ண மாட்டேன்றாங்க விஜய் டிவின்ற ஒரு கொஸ்டின் மார்க். என்ன ஆன்சர் இருக்கு அவங்களுக்கு? 2 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை வந்து அப்படி ட்ரை பண்ண போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்பட்ட பர்சன் தான் ஜூலி. இது வந்து எப்படி வேணாலும் பேக் ஃபயர் ஆகலாம். இது வந்து இப்போ தாமரை வந்து ஒரு செட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஷோ டெக்காரமை வந்து அந்த ஷோவில் வந்து ஒரு மாதிரி சட்டிலாக கொண்டு போகிறதுக்கு 2 பேர் ரொம்ப கிளவராக விளையாண்டாங்க. ஒன்று ராஜு, இன்னொன்று பிரியங்கா. அது வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எப்படி போர்ட்ரேல் ஆச்சுன்னா, ஒரு பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுடைய லைஃப் அப்படின்ற ஒரு போர்ட்ரேல் வந்து இந்த கேம் ஷோவில் வந்து ஒரு எப்படி டிவி மெரிட் டிவி ஷோ, டிவி சில நடக்கக்கூடிய சில பாலிடிக்ஸ் ஆர் அதில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் உள்ளே வர்ற அவங்கள வந்து எப்படி சொல்கிறது, அவங்கள சிம்பத்தைஸ் பண்ணி ஷோவோடைய மைலேஜை வந்து ரிலேட்டபிளி லைட் ஹார்ட்டட் பீப்புளை வச்சு கனெக்ட் பண்ணுறாங்க. அது எண்ட் ஆஃப் த டே நான் என்னோட ரிவ்யூவில் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், இவ்வளவு வரைக்கும் தான் அலங்காரம் பண்ணுவாங்க, வெற்றியை தூக்கி கொடுக்க மாட்டாங்கன்னு. அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க லைஃப் வந்து அவங்க அந்த ஷோவை கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணி நல்ல க்ரூம் ஆகி நிறையா சீரியல் பண்ணி வீடு கட்டி ஒரு மாதிரி அந்த வாய்ப்பை வந்து எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத அவங்க கிளவராக பயன்படுத்திக்கிட்டாங்க. பட் அந்த சீசனில் வராமல் வேற சீசன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆரி சீசனில் வந்திருந்தால் தாமரை இவ்வளோ ஷைனாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியான க்ரௌடில் மாட்டும் போது என்ன நடந்திருக்குன்றது தான் பாயிண்ட்டு. இட் இஸ் சம்திங் ஷி இஸ் வெரி லக்கி. அதுலேருந்து வெளியில் வந்து அங்கேருந்து ஒரு மாதிரி ஷேப் எடுத்து அவங்களுக்கு ஐ மீன் பேசிக்கலாகவே டான்ஸராக இருக்கிறதுனால ஒரு டான்ஸ் ஷோவில் சஸ்டெயின் பண்ணி அதெல்லாம் நேச்சுரலி இப்படி சொல்லலாம் சார். ஓவர் ஷேடோன்னு சொல்லலாம் சார். ஓவர் ஷேடோ சென்ஸ் நீங்க கம்பேரிட்டிவ்லி நீங்க 16 பேர் இருக்காங்கன்னா 16 பேர்ல 15 பேருமே ஒரு வெல் நோன் ஃபேஸ் தான். இப்போ ஒரு அன்னோன் ஃபேஸ் உள்ள போறப்ப அந்த 15 பேரோட ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல, அது 2 இன்க்ரீஸா இருக்கும், அதிகமா இருக்கும் அவங்களோட கம்பேரிட்டிவ்லி இவங்களது. அப்படின்றப்ப அது ஓவர் ஷேடோ இருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல சார், எனக்கு வந்து இந்த அர்ணவையும் தெரியாது, அன்ஷிதாவையும் தெரியாது, சரிங்களா? நான் சினிமாக்குள்ளேயே தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு சீரியல் நோன் பர்சன் சொல்றீங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் காமன் மேனுக்கு நான் உட்படையே வந்து ஒரு டிஜிட்டல் மீடியமை தாண்டி டிவி மீடியமில் தெரிகிறவங்கள தவிர மிச்சவங்க எல்லாருமே வந்து பாப்புலாரிட்டி பேஸ்டு நோன் ஃபேஸஸ் தான். பட் ஆனால் பிபி ஷோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பாப்புலராக இருக்கீங்க அப்படின்றது வந்து உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு தூக்கிட்டு போகிற கார்டாக ஒர்க் அவுட்டே ஆகாது. அது நீங்கள் அப்படி அது வந்து ஒரு டிஜிட்டல் ஃபேன் பேஸ். இப்போ கூட யாரோ சொன்னாங்க பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராம் இவ்வளோ இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இதெல்லாம் வந்து நிறைய பேஜஸ், ரிவ்யூ, ரீல்ஸ் இதெல்லாம் போடலாமே தவிர மக்கள் மனசை கனெக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு நீங்கள் அந்த ஷோவில் வந்து என்ன பண்ணுறீங்க, அது உங்களுக்கு எவ்வளோ லாஃபுல்லாக ரிலேட்டபிளாக, மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒத்து போகணும். தாமரை ஜெயிக்கணும்னு நீங்கள் யோசிக்கணும், ஒரு காமன் மேன் ஜெயிக்கணும்னு யோசிக்கணும். அந்த யோசனையெல்லாம் எவ்வளவு கன்ஸ்ட்ரக்டிவாக குரூப்பாக ஏகப்பட்ட பேரோட தாட்டு ஒரே பாயிண்ட்டுக்கு வந்து கனெக்ட் ஆகுதோ அவங்களால மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் வந்து எலிமினேட் ஆகாமல் போக முடியுமே தவிர இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாய்ஸே உள்ளே இருக்கிறவங்க யார் நாமினேட் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அவங்களால எலிமினேட் பண்ண முடியுமே தவிர உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து தாமரையை ரொம்ப நாள் சர்வை பண்ண விட்டதுனால தானே அதிக நாமினேஷன் மக்களை சந்திக்காமல் போயிட்டாங்க. யாராச்சும் ஒரு கம்பேரிட்டிவான டைம்ல தாமரை வந்து சந்திச்சிருந்தால் அதே சீசன்ல கூட வெளில போயிருக்கலாம்.
ஆமா சார், கண்டென்ட் நிறைய கொடுக்குறவங்கள வந்து இவங்களே ஃபில்டர் பண்ணி அவன் நாமினேஷன் கொண்டு வர லெவல் பண்றாங்க. அந்த அது வருஷ வருஷமா நடக்குது. அதை பார்த்துட்டு தான் இருக்கும். லாஸ்ட் சீசனுமே அதுதான் நம்ம சொல்றேன். அதெல்லாம் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எண்டு வரைக்கும் கொண்டு போவாங்க. ஆனா விக்டரி கார்டை கொடுத்துட மாட்டாங்கன்னு சொல்றேன். கிளியர் சார். சூப்பர் சூப்பர் சார். விக்னேஸ்வரி, நீங்க எதுவும் ஷேர்டெக் கொஸ்டின் கேட்கலாம். எனக்கு என்னன்னா, ரொம்ப நாளா நான் உங்க ரிவ்யூஸ் தான் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்க. எனக்கு என்னன்னா, இன்னைக்கு ரிவ்யூவர்ஸா ஒருத்தங்க, ஏன்னா எல்லாரும் இதை எதிர்பார்க்கறாங்க. ரிவ்யூவர்ஸா யாராவது ஒரு ரிவ்யூவர் வந்து உள்ள போகணும். இப்படி ரிவ்யூ பண்றாங்களே, அவங்க போலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு உங்க கருத்து என்ன சார்? உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை சொல்றேன். நான் ஸ்பான்சர்ஸோட பேசியிருக்கேன். பேசின வரைக்கும் சொல்றேன். அவங்களுக்கே அந்த தாட் இருக்கு. இந்த ஷோ யாரெல்லாம் கிரிட்டிக் பண்றாங்களோ, யாரெல்லாம் இது மேல வந்து ஒரு கருத்துக்கள் ஒப்பீனியன்ஸை வந்து ஷேர் பண்றாங்களோ, அவங்க எல்லாம் உள்ள போகணும், விளையாடணும் தான் உங்க ஸ்பான்சருக்கே எண்டமாலுக்கே அப்படிதான் ஒரு தாட் இருக்கு. நான் பேசி புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். ஸோ ஆப்வியஸா ஒரு 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 கடமை நம்ம வந்து டிஜிட்டல் மீடியம்ல உட்கார்ந்துக்கிட்டு நம்ம ஓன் செல்ஃப் அனாலிசிஸ்ல அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பண்றோம். அது அப்படிப்பட்டவங்க போய் அந்த ஜாகிரபியையும் கரெக்டா அசஸ் பண்ணி, அது மீன் அது கூட இருந்து வாழ்ந்து அசஸ் பண்ணி ஒருத்தங்க வந்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து அதோட அத்தன்டிக்னஸ் வந்து ரொம்ப நிறைய மாறும். அது அப்ப என்ன கிரியேட் ஆகும்னா, ஒரு ரிவ்யூவர் உள்ள போயிட்டு வெளியில வந்து அடுத்த சீசன் ரிவ்யூ பண்ணும்போது அத்தன்டிசிட்டி வந்து மிச்சம் எல்லார்த்த விட அந்த ரிவ்யூவருக்கு மேல அதிகமா போகும். சாம்பிள் பண்ணிட்டாக்கா. அதாவது அதுல 2 விதம் இருக்கு. அத்தன்டிசிட்டி போகும், ஆனா ரிவ்யூ பண்ணணும். நீங்க அதுக்கு ரிவ்யூ பண்ணி அத்தன்டிசிட்டி வாங்கணுமே தவிர நீங்க வேற ஆங்கிள் உள்ள போயிட்டு வந்துட்டத இப்ப சனம் ஷெட்டி பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. இவர் பண்றாங்க, ஐ மீன் மணிதாக்கா பண்றாங்க. ஏன் அவங்க வந்து அந்த ரிவ்யூன்றது அவ்வளவு ஈஸியான விளையாட்டுலாம் கிடையாது. சும்மா எடுத்தோம் கவுத்தோம் நமக்கு வாய்க்கு வந்தது பேசிடுவோம், இல்ல ஒரு ஒரு வீடியோ ட்ரால் போட்டு அதை உள்ள இன்சர்ட் பண்றோம் அப்படின்றது கிடையாது. நமக்குள்ள வந்து ஒரு எமோஷனல் ஃபீலிங்ஸ் இருக்கு. ஒரு மாதிரி நமக்குள்ள கட்டி போடப்பட்ட பல விஷயங்கள் அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு கேரக்டர்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அது நம்மளை அந்த இடத்துக்குள்ள வச்சு பார்த்துக்கக்கூடிய ஒரு சினாரியோ. அதுவும் ஒரு பாப்புலரான ஃபேஸ் அதை பண்ணும் பொழுது அது நமக்குள்ள இன்னும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அந்த சந்தோஷம் தான் இந்த ஷோக்கான சக்சஸா இப்போ ஒரு சக்சஸ் பொழுது ஆப்வியஸா ஒரு 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 உற்சாக நிலை. ஓகே, வா நம்மள ஒரு ஆள் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல சார், லாஸ்ட் எனக்கு இன்னொரு இதுவும் இருக்கு. ஏன்னா சீசன் 3ல வந்து சரவணன் போறப்ப அப்பயும் ரிவ்யூ நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அப்போ வந்து அந்த கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, யாரெல்லாம் வந்து சரவணுக்காக நின்னாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல, அது வந்து கம்மி தான். ஆனா வந்து லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா ஓல் ரிவ்யூவர் எல்லா ரிவ்யூருமே எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல ரிவ்யூ பண்றாங்க, பிளஸ் வந்து எக்ஸ்ல பண்றவங்க, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் எல்லாருமே பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான் அகேன்ஸ்டா பேசுனது. எல்லாருமே வந்து பிரதீப்காக தான் பேசினாங்க. அது வந்து லாஸ்ட் சீசன் நான் பெருசா பார்த்தேன். அது சீசன் 3ல நான் பார்க்கல. அதுக்கு காரணம் சோசியல் மீடியா வந்து கொஞ்சம் எவாலுவேட் ஆகல அப்போதைக்கு. ஏன்னா கோவிட் டைம் அப்புறமா கொஞ்சம் பயங்கர எவாலுவேட் ஆச்சு. அது ஒரு ரீசன். அதுல வந்து ஒரு பெரிய புரிதல் கருத்து தேவைப்படுது. எல்லாருமே பிரதீப் ஃபேன்ஸா குரல் கொடுக்கல, பிரதீப்புக்கு நடந்த அந்த டேமேஜுக்கு குரல் கொடுத்தாங்க. பிரதீப் ஃபேன்ஸ் தான், சரிங்களா? பட் மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கான ஃபேன்ஸ் மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு தான் இருந்தாங்க. ஆனா பிரதீப்புக்கு நடந்தது வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ். அந்த இன்ஜஸ்டிஸ்க்கு பிரதீப் ஃபேன், இப்ப நீங்க சொன்ன அந்த மெகா கிரவுட் ஆஃப் நாய்ஸ் வந்து எங்க ஃபார்ம் ஆச்சுன்னா அங்கதான் ஃபார்ம் ஆச்சு. இது வந்து இல்ல, இது கொஞ்சம் தப்பா இருக்கு அப்படின்றது வந்து அந்த இடத்துல தான் அது ஃபார்ம் ஆச்சே தவிர, ஜென்ரலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு தலைபட்சமா பிரதீப்புக்கு வந்து எல்லாரும் திடீர்னு ஃபேன் பேஸ் ஆக்கி அப்படி அந்த விக்டிம் கார்டை ப்ளே பண்ற ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ஒரு விஷயத்த அவன் கேபிட்டலைஸ் பண்ணாம அவரும் டீசெண்டா ஒதுங்கிட்டார். ஓகே ஃபைன். அப்பப்ப ட்வீட் போட்டு ஒரு மாதிரி சில விஷயங்கள் அவர் வந்து கமல் சார் கிண்டல் பண்ணது வந்து அது சரி வராது. அவர் ஒரு மெச்சூரிட்டி இருக்கு.
நம்ம எண்ட் ஆஃப் த டே இந்த கேம்ல வந்து நம்மள ஒன்னா, ஆனா அவரு பாதிப்பு அடைஞ்சதுனால அவருக்கான கோவத்தை ஒரு மாதிரி வெளிப்படுத்துறாரு. பட் ஆனா எண்ட் ஆஃப் த டே அவர் பின்னாடி தான் மக்களுக்கு. சரி, இந்த கேம் கடைசியில யாருக்கு அவருக்கு அவரோட டார்கெட் ரீச் என்னன்னா ஹிஸ்டரி மாதிரி ஒரு 6 சீசன்ல இல்லாத ரீச் அவருக்கு இருந்தது. அது அது ஒரு வின்னருக்கு கூட கிடைக்காத ஸ்கோப்பா இருந்ததுல. சூப்பர் சூப்பர் சார். வெங்கி சார் இப்போ வெங்கட் ரவீந்தர் சார், இப்போ பிரதீப் வந்து பிக் பாஸ்ல ஒரு வாரம் வர மாட்டாரா சீசன் 8ல? வரமாட்டார் சார். வரமாட்டாரா சார்? வரமாட்டார். லாஸ்ட் சீசனே வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆனா அவர் வரவே இல்லை ஃபைனலா. நிறைய பேருக்கு வந்து இதோடைய ரூல் கிளாஸ் வந்து எப்படி வேணாலும் விஜய் டிவி தானே கஸ்டமைஸ் பண்ணிப்பாங்க, ஹாட் ஸ்டார் தானே கஸ்டமைஸ் பண்ணிப்பாங்கன்னு. நீங்க இதை விட்டுருங்க, வேற ஏதாவது சவுத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஷோ, சவுத் ஷோ நான் சொல்றேன் தமிழ்ல, ரெட் கார்டு இஸ் மென்ட் ஃபார் யூ ஆர் அவுட், ஒன்ஸ் டன். அதுக்கப்புறம் ஹோஸ்ட்டை மாத்திட்டோம், அதனால நீங்க திருப்பி மறுபடியும் உள்ள கண்டஸ்டன்ட்ல உங்களுக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்துருச்சு அப்படின்றது அந்த பாயிண்ட்ல அவங்க எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நியூ கண்டஸ்டன்ட் போக தான் பார்ப்பாங்களே தவிர திருப்பி அந்த கண்டஸ்டன்ட் கூப்பிட்டு ஆட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த பர்டிகுலர் அப்படி ஒரு டிமாண்டு இப்போ யாரோ கேட்ட மாதிரி தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்காதான்னு வெயிட் பண்ற ஒரு க்ரௌட் இருக்கு, அதுக்கு தான் கொடுக்க பார்ப்பாங்க. சார் இப்போ வந்து பிரதீப் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு இதுல வந்து இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு, அவர் வந்து பப்ளிக் பிளேஸ்ல வந்து ஒரு ரிவ்யூஸ் மூவிக்கு எதுக்காக போக சொல்ல வந்து கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து பிரதீப் என்ன வந்து தீபாவளிக்கு வந்து கூப்பிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. பிரதீப்பே சொல்லியிருப்பாரு, என்ன வந்து இன்வைட் பண்ணாங்க, ஸ்பெஷல் கெஸ்டா வர சொன்னாங்க, நான் தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப்பே சொல்லியிருப்பாரு. கெஸ்ட் வேற சார், சரிங்களா? கேம் ஆட இல்ல சார், இல்ல மறுபடியும் வந்து ரீஎன்ட்ரி அந்த தீபாவளிக்காக ஸ்பெஷலா வந்து ரீஎன்ட்ரி பண்ணாங்கல்ல, அப்போ வந்து கூப்பிட்டாங்க. பிரதீப் அவரே சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்ல இது இது வந்து அவரோட கருத்துக்கு மாற்று கருத்தா சொல்ல வரல. ஃபேக்ட் என்னன்னா, கூப்பிட்டாங்க அப்படின்னா அதை வேண்டான்னு டினை பண்ணுன்ற அந்த ஆப்ஷன், அவர் நான் போகல அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன் வந்து அவர் எடுத்தாரு, அதனாலதான் நான் போகல அப்படின்றத அவர் ஒரு வெளிப்படுத்துற மாதிரி, கூப்பிட்டவங்களும் நாங்க கூப்பிட்டோம் அவங்க வரலன்றது ஈஸியா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கமல் சாரை மீறி அது ஒன்று நடக்காது. அது சும்மா எப்படி சொல்றதுன்னா, நம்ம வந்து பிரதீப் சார் போய் சொல்றாரா அப்படின்ற அந்த விவாதம் போறதை விட பிராக்டிக்கலா இவங்க பண்ண மாட்டாங்க. ஓகே சார், ஓகே சார். ஆனா பிரதீப் மேல வந்து எந்த தப்பு இல்லை தானே சார்? அதுல ஷோல இருந்து எடுத்ததே வந்து தப்பு, அதனாலதான் ஷோவே ஃபிளாப் ஆயிடுச்சு காரணமே. அதனாலதான் அந்த இன்ஜஸ்டிஸ்னாலதான் அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு க்ரௌட். அது பிரதீப் மேல இந்த விமன் கார்டுன்னு சொல்லப்படுற அந்த விமன் கார்டு இஷ்யூ, அது வந்து ஒரு தவறான ஏங்க. லாஸ்ட் சீசன் பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பிக் பாஸ் ஓவர் ஷேடோ பண்ணுச்சு டிஆர் பீரியட்ல. இப்போ அதை பாக்கியலட்சுமி சீரியல் தூக்கி விட்டாங்க. காரணம் இந்த வாட்டி பிக் பாஸ் வரப்போ கரெக்டா பிக் பாஸ் வரப்போ தான் தூக்கணும் அந்த ஷோவை. ஏன் எத்தனை நாள் தூக்காம வச்சிருந்தாங்க? அது காரணம் ஓவர் ஷேடோ பண்றதுக்கு ஒரு ஷோ இருந்தா அதை கண்டிப்பா இவங்க தூக்கி விட்டுருவாங்க விஜய் டிவி அஸ் அ கார்பரேட்டா. எப்பவுமே கார்பரேட் மைண்ட் செட்ல யோசிச்சு பார்த்தா அன்னைக்கு அவங்க கூப்பிட்டுருப்பாங்களா கேட்டா கூப்பிட்டுருப்பாங்க. எதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க கேட்டா பிரதீப் அவரோட இம்பாக்ட் வந்து டிஆர்பி அடி வாங்குச்சு. ஐ மீன் ரொம்ப இது சொல்லணும்னு நினைக்கிறேன். டிஆர்பி வந்து அந்த சீசன் இருக்குல்ல, அந்த எபிசோட் அவர் போனதுக்கு அப்புறம் அது ரொம்ப அடி வாங்குச்சு. நான் எடுத்து பார்த்தா டிஆர்பி லிஸ்ட்ல பாக்கியலட்சுமி சீரியல் மேல இருந்துச்சு ஒரு வாரம் ஃபுல்லா. அதுக்கு காரணம் அதுதான் ரீசன். அது வந்து ஸ்டேபிள் இதுதான் பாக்கியலட்சுமி. எப்பவுமே அவங்க ஸ்டேபிளா இருப்பாங்க. அதுக்கு கீழே போனதே இது வரைக்கும் கிடையாது ஹிஸ்டரியிலே, பிக் பாஸ் ஹிஸ்டரியிலே. லாஸ்ட் டைம் போச்சு ரொம்ப கீழே. அதனாலதான் திரும்பி பிரதீப் அவங்க கூப்பிட்டு இருப்பாங்க கார்பரேட் மைண்ட் செட்ல இருந்து பார்த்தா. ஆமா சார், அதான் வந்து பிரதீப் வந்து அந்த 1 வீக் பிரதீப் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பின உடனே அந்த டிஆர்பி வந்து அந்த 1 வீக் வந்து சூப்பரா ஏறிச்சு. அதுக்கப்புறம் வந்து டிஆர்பி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு சார். இது வந்து பிரதீப் வந்து மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தா கன்ஃபார்மா டிஆர்பி வந்து ஷோ வந்து வேற லெவலுக்கு போயிருக்கு என்னோட பெட்டிஷன் சார். ஏன்னா வந்து இந்தி பிக் பாஸ்ல வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க, வந்து வேற அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணவன வந்து கைட்டி விடுற மாதிரி அந்த சீனை வந்து வந்திருக்கும். உண்மையாவே அந்த உண்மையான லவரை வந்து இட்டு வந்து அந்த வீட்டுல விட்டுருப்பாங்க. ஆமா, இந்தி பிக் பாஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அது மாதிரி பண்ணிருந்தா ஷோ கண்டிப்பா வேற லெவல்ல போயிருக்கும் சார் பிக் பாஸ் சீசன் 7. இந்த ரெட் கார்டு கொடுக்கறதோடைய அந்த ஐடியாலஜி இங்க பிரதீப்போட மேட்டர்ல வந்து கொடுத்தவரும் சரி கொடுத்த ஐடியாலஜியும் சரி அது கம்ப்ளீட்டா வேற. அதனால திருப்பி அந்த வீட்டுக்குள்ள இப்ப நாங்க வந்து அதை சரி செஞ்சுக்கிறோம், நாங்க தெரியாது, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம்னு ஒரு கார்பரேட் எப்படி ஒத்துப்பாங்க? எஸ் சார், எஸ் சார்.
இல்ல சார், அப்போ கூட கமல் சார் இல்லனா வந்து பிக் பாஸ்க்கு வந்து நம்ம பிரதீப் வந்து கூட்டிருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரு என்னைய பொறுத்த வரைக்கும் கமல் சார் எஸ் அஃப்கோர்ஸ். பட் த பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் ரெட் கார்டுன்னு டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரெட் கார்டு பர்சனை உள்ளே கூப்பிட்றது கேம் ரூல்ஸ்க்கு உட்பட்டு வரல. ஓகே சார். ப்ரோ போக மாட்டார் ப்ரோ, படம் இருக்கு ப்ரோ, அவருக்கு ஜெயந்தா ஃபிலிம்ஸ் படம் ஒன்று இருக்கு, அவருக்கு போக மாட்டார், வாய்ப்பே கிடையாது ப்ரோ. ஷூட் போக போறாங்க பொங்கல் கழிச்சு, ஐ மீன் தீபாவளி கழிச்சு போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அது படம் வச்சா போதும் ப்ரோ. எங்களுக்கு இந்த ஆஸ் அ ஃபேனா ஆஸ் அ ரிவ்யூவர் எல்லாம் பாக்குறப்ப அவரோட growth வந்து பிக் பாஸ்குள்ள வந்து பண்ணணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது, அது தேவையும் கிடையாது ஓகேங்களா. அதை தாண்டி ஒரு சினிமா அவர் ஆசைப்பட்டது என்ன, சினிமால நான் ஜெயிக்கணும், அதுக்காக தான் வந்தாரு, அதுக்காக தான் அவர் பிக் பாஸை சூஸ் பண்ணாரு. எங்களுக்கு சினிமால ஜெயிச்சா போதும், தேவையில்லை பிக் பாஸ் எதுக்கு திரும்பி வந்து அவரு 100 நாளுக்கு வேஸ்ட் பண்ணும். அந்த 100 நாள் படத்துல சொல்ல போனோம்னா அவரு எங்கேயோ போயிடுவாப்புல இல்ல, அவருக்கு டேலண்ட். இல்ல ப்ரோ, அவர் கேம் விளையாட சொல்லிட்டே இருந்தாரு. பாத்தீங்கன்னா நீங்க வந்து எனக்கு 50 லட்சம் வரும், அதுக்கப்புறம் ஒரு 50 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, 1 கோடி வச்சு நான் வந்து படத்தை எடுப்போம் சொல்லட்டுமா ப்ரோ, நான் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சாரி டு இன்டர்ப்ட் ப்ரோ. நீங்க நான் இப்போ மீன் தேனதா ஃபிலிம்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு 100 படம் 150 படம் கிட்டத்தட்ட பண்ண ஒரு ப்ரொடக்ஷனு. ஐ மீன் எல்லாரும் வச்சு பண்ணிட்டாங்க, யாரை வச்சு பண்ணாத ஆளே கிடையாது. ஏன்னா 50 வருஷம் பாரம்பரியான ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒருத்தர் அப்ரோச் பண்ணி ஒரு ஆக்டர் அப்ரோச் பண்ற விதமே வேற விதமா இருக்குங்களா. ஏன்னா அவங்க விஜய் சார் வச்சு பண்ணியிருக்காங்க, எல்லாரும் வச்சு பண்ணியிருக்காங்க. பிரதீப் ஏன் சூஸ் பண்றாங்கன்னா, பிரதீப் கிட்ட ஒரு சரக்கு இருக்கு ஓகேங்களா, இருக்குனால சூஸ் பண்றாங்க. அதை தாண்டி கவின் வாங்க நல்ல சேலரி, அதுக்கு என்ன மேட்டர்னு தெரியாது. ஆனா மற்ற படத்துல அவர் கொடுத்தாங்க சேலரி 2 படத்துல கம்பேரிட்டிவ்லி அதை அதோட கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. அதுக்கு காரணம் அவரோட ஃபேஸ் வேல்யூ தான். அதை வச்சு அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாப்ல, அவர் வளர்ச்சி அங்கேயே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு 150 வருஷம் 50 வருஷம் பாரம்பரிய ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் அப்ரோச் பண்றது கஷ்டம் தான். முரளி சார் எல்லாம் பெரிய ஆள், கொஞ்சம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஐ மீன் ரவி சார் தெரியும்னு நினைக்கிறேன், அவர் தான் இன்னைக்கு பிரசிடென்ட் ப்ரொடக்ஷன் இதுக்கு யூனியனுக்கு. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்க ஒரு பர்சன் வந்து ஒருத்தர் அப்ரோச் பண்றாருனாவே பெரிய விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது ரவி சார் நல்லா தெரியும், ரவி சார் பேசணும் நல்லா இதை பத்தி. இல்ல ரவி சார் நீங்க சொன்னதுதான் ஆக்சுவலா, நான் எனக்கு அந்த கதையும் தெரியும். பிரதீப்பும் நானும் அந்த டைரக்டரும் பேசியிருக்கோம். ஸோ அதான் ஒரு ஒரு இப்போ எண்ட் ஆஃப் த டே உள்ளுக்குள்ள வர்றவங்களுக்கு இந்த 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 பிளாட்ஃபார்ம் அது மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணோம், அதனால கரியர்ல நம்ம ஒரு பொசிஷன் அடைஞ்சிடலாம்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் நடந்துருச்சுன்னா இட் வில் பி ஐ மீன் அப்சல்யூட்லி அவங்களுடைய கோல் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இப்போ நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த கேமுக்குள்ள அவர் வந்த நோக்கம் இட் இஸ் டன். அவர் இதுதான் வந்தாரு, அந்த வேலை நடந்துருச்சு. சார் ரவீந்தர் சார், நீங்க இப்போ பிக் பாஸ் சீசன் 8 போறீங்களா? ஏன்னா வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். அது நிறைய நியூஸாவே வந்துட்டு இருக்கு, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இருங்க நாமளும் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே சார், ஓகே சார். எல்லாரும் சரி, அப்படி நீங்க கேட்டதெல்லாம் நான் கேட்கறேன். இங்க நிறைய பேர் இதை வந்து நீங்க போறீங்களான்னு கேட்கறதுனால, சரி உள்ள நான் போயிட்டா எவ்வளவு நாள் தாங்குவேன் இல்ல தாக்கு பிடிப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? 10 நாள் சார். எவ்வளவு சார்? 10 நாள் சார். டெம்போலாம் வச்சு கடத்திருக்காங்க. 3 நாள். ஏங்க அங்க ஹிஸ்டரியிலேயே 3 நாள்ல வந்து எலிமினேஷன்ல நானே வெளில வந்துருவேன்றீங்களா? ரவி சார், இதுக்கு நான் ஒரு 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 ஆல்ரெடி முன்னாடி ஆன்சர் பண்ண, நான் திரும்பி ஆன்சர் பண்றேன். நான் ஒரு பர்சன் உள்ள போறாங்கன்னா முன்னாடியே செக் பண்ண மாட்டேன், அவங்க எத்தனை நாள் இருப்பாங்க, இத்தனை நாள் இருப்பாங்களா, அது எல்லாமே வந்து ஐ மீன் அது எப்படி சொல்றது, அந்த நேரம் தான் சுச்சுவேஷன் தான் முடிவு போகணும். அந்த சுச்சுவேஷன் அவங்க என்ன பண்றாங்கன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் பார்ப்பேன் எப்பயுமே பிக் பாஸை. அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி வந்து இவங்க 100 நாள் இருப்பாங்க, கம்பல்சரி இவங்க கப் அடிப்பாங்க அப்படி சொல்லி யாரும் உள்ள போய் ஜெயிச்சு தான் நான் பார்க்கல இது வரைக்கும். அது பாசிபிளே கிடையாது லைஃப்ல எதுவுமே. நீங்க உள்ள போறீங்கன்னா ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அது பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த விஷயம். அதுக்கு முன்னாடியே வந்து நான் தான் வின்னர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கான எஃபர்ட் நீங்க போடணும்ல. அதே மாதிரி தான் நீங்க உள்ள போறப்ப உங்களுக்கான எஃபர்ட் நீங்க போட்டாதான் நீங்க ஜெயிக்க முடியும். அது நீங்க எவ்வளவு நாள் இருப்பீங்கன்றப்போ இதுதான். உள்ள போனா எஃபர்ட் போட்டா நான் வெற்றி இல்ல 100 days இந்த மாதிரி ஆங்கிள் கூட இந்த கேள்வியை கேட்கல. ஒரு ரிவ்யூவரா, ஒரு காமன் மேனா, இந்த மனுஷன் உள்ள போனா இவ்வளவு நல்லா இருப்பாரு, தாக்கு பிடிக்க முடியும் இல்ல அப்படின்றது அந்த மாதிரி
நீங்க ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு 70% அப்படியே மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு 2.5 months நீங்க தாக்கு பிடிப்பீங்க சார். ஆனா அங்க போய் அப்படியே உல்டாவா மாறிச்சுன்னா ஒரு வாரம் தான். லாஸ்ட் சீசன்ல வந்து பிரதீப்பே சொல்லியிருப்பாரு சைக்காலஜிக்கலா ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்களா? உள்ள போனா ப்ரிப்பேர் ஆயிக்கலாம். அவ்வளவுதான் சார், எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்கல்ல. டெஸ்ட் வச்சுதானே உள்ள எடுக்கிறாங்க. அந்த சைக்காலஜிக்கல் டெஸ்ட் ஏதோ ஒரு 1 week 2 days வச்சுதானே எடுக்கிறாங்க. வச்சுதான் எடுக்கிறாங்களா ப்ரோ? எல்லா டெஸ்டும் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட் டவுட்டா இருக்கு சார் எனக்கு. வச்சுதான் எடுக்கிறாங்க. ஏன்னா நான் நிறைய சீசன்ல பாக்குறப்ப சில பேர் சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம். சைக்காலஜிக்கல் டெஸ்ட் வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுதான் எடுப்பாங்க. பரணி கூல் சீரியஸ் நீங்கெல்லாம் ஒரு நிமிஷம், பரணி கூல் சீரியஸ்லாம் எல்லாம் சைக்காலஜிக்கலா லாஸ்ட்ல அடி வாங்கி தான் வெளியே வந்தாங்க. எனக்கு தோணுது அந்த மாதிரிலாம் இவங்க சைக்காலஜிக்கலா எடுக்கிறாங்களா இல்லையான்ற ஒரு கொஸ்டின் மார்க் அங்க இருக்குல்ல இவங்க 2 பேர் பண்ண விஷயங்கள். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஸ்டொமக் டெஸ்ட் எல்லாம் கூட எடுத்தாங்களாம். பசியில போட்டு 1.5 நாள் பசிக்கு டெஸ்ட் எல்லாம் கூட எடுத்தாங்க சாப்பாடு போடாம. சார் ரவீந்தர் சார், பிக் பாஸ்ல வந்து பிரதீப் வெளியே வந்தது காரணம், முக்கிய காரணம் வந்து கூல் சீரியஸ் தான் சார். அவர் தான் முதல்ல வந்து அந்த ஒரு மணி வந்து தலையில வந்து கட்டியிருந்தாங்க பாத்தீங்களா, அது வந்து ஆடி இருக்காது. அந்த மணி ஆட்டினால்தான் வந்து அந்த இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூவா மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் அது அந்த ஒரு மணியால் தான் சார் அந்த கூல் சீரியஸ் வந்து அவர் மணியை ஆட்டிட்டு அந்த மணியை ஆடிச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு சார். அதான் அடிச்ச மணியை ஒரு கூட்டம் அவங்களுக்கு ஏன்னா வந்து நான் பார்த்தேன் சார். அது அந்த டைம்ல வந்து நான் 24 hours அப்ப நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அது இல்ல நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா அடிச்ச மணியை இன்னொரு கூட்டம் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திச்சு, அவ்வளவுதான். ஆமா மாயா கூட்டம் வந்து அவங்க புள்ளி கேங் வந்து அதை பயன்படுத்திட்டாங்க சார். இல்ல வெங்கடேஷன் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். மணி தான் இஷ்யூன்னு நினைக்கிறீங்களா இல்ல மணிக்கு முன்னாடி அவங்க மணி இல்ல ப்ரோ, கூல் சுரேஷ் ப்ரோ. கூல் சுரேஷ் இல்ல ப்ரோ, அந்த கூல் சுரேஷ் இஷ்யூ தான் நீங்க பெருசா பாக்குறீங்களா? அதுக்கு முன்னாடி அவங்க பிளான் பண்ணது எதுவுமே நீங்க பிக் பாஸ்ல உங்களுக்கு காட்டலன்னு தெரியல. ஏன்னா பிரதீப் என்னைக்கு டார்கெட் பண்ணாங்களோ ப்ரோ ஒரு நிமிஷம், பிரதீப் கைத்தட்டி என்னைக்கு வந்துச்சோ அன்னில இருந்து சொல்லிட்டாங்க மாயா. அன்னில இருந்து அவங்க டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னைக்கு மாட்டுவான் கரெக்டா கூல் சுரேஷ் மேட்டர் யூஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதான் ப்ரோ, அதான் யூஸ் பண்ணிட்டாங்க கரெக்டா. வந்து அவர் பேட் வேர்ட் யூஸ் பண்ணவே அதுக்கப்புறம் அதை வந்து சூப்பரா வந்து அவங்க கொண்டு போயிட்டாங்க. சரி, எனக்கு இன்னொரு கேள்வி. பிக் பாஸ் பிசிக்கல் கேமா மென்டல் கேமா? பிசிக்கலி மென்டல் கேம் ப்ரோ. எது பிசிக்கலி மென்டல் கேம்? இப்போ ஒரு பிசிக்கலி ஸ்ட்ராங்கான பர்சன், டெஃபினட்டா பிசிக்கலி ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த் உள்ள பர்சனால மட்டும்தான், இல்ல பிசிக்கல் இன்டியூரபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் வின்னர் ஆக குவாலிட்டி இருக்கா? இல்ல ப்ரோ, இல்ல. சோ அப்ப டெக்னிக்கலி அப்ப பேசினா மென்டலி ஸ்ட்ராங்கா தானே இருக்கணும். ஒரு 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 பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து எனக்கு ரெண்டுமே என்னன்னு தோணுது சார். ஏன்னா பிசிக்கலாவும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், கொஞ்சம் மென்டலாவும் ஸ்ட்ராங்கா. பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கிறது எதுக்குன்னா, நீங்க உள்ள இருக்க போற நாட்கள் வந்து உங்களுக்கு எது வேணா நடக்கலாம். ஃபுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது உங்களுக்கு. அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நீங்க வெளியே அன்றாட வாழ்க்கையில் நீங்க பண்றீங்களே அது எதுவுமே உங்களுக்கு உள்ளே இருக்காது. அதை தாண்டி தான் நீங்க இருக்கணும். இப்போ சும்மா அசியூம் நான் உள்ள இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் பிசிக்கலா வந்து காம்படிட்டிவான எந்த கேம்லயும் ஜெயிக்கல, சரிங்களா? காம்படிட்டிவ் கேம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இது பங்கேற்கிற கேம்ஸ் ஜெயிக்கல, பார்ட்டிசிபேஷன் மட்டும்தான் இருக்கு. இந்த கேம்ல ஜெயிக்காதது இந்த கேமை விட்டு வெளியில வர்றதுக்கான தகுதியா? இல்ல சார், கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அப்ப என்னுடைய பர்பஸ் ஆஃப் நான் உள்ள இருந்தேன்னா, நான் என்னுடைய மென்டல் சர்வைவல் சஸ்டைனபிலிட்டியை காமிச்சு என்னால உள்ள இருக்கிறவங்களை எதிர்கொள்றதோ வெளியில மக்களுடைய ஆதரவை பெருக்கிட்டு உள்ள இருக்கிறதுக்கு பிசிக்கல் என்டியூரபிலிட்டி வந்து எனக்கு சர்வைவல் லெவல்ல இருந்தா போதும்ல. கேம் விளையாடி தான் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லைல்ல எனக்கு. இல்ல சர்வைவல் லெவல்ல இருந்தா போதும் சார். ஆனா நீங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஸ்பார்க் அங்க ஏற்படுத்தணும், அதுதான் மேட்டர். இல்ல அதான் இந்த ஸ்பார்க் வந்து இப்போ உதாரணத்துக்கு ராஜு மிக்சர் சாப்பிட்டு தான் ஜெயிச்சான்னு சொல்றாங்க, சரிங்களா? ராஜு என்டர்டெய்னர்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. ஒரே ஆள் தான், வெற்றி பெற்றவனுக்கு 2 விதமான நேம் இருக்கு. அவன் பிசிக்கலா நல்லா தான் இருக்கான் பார்க்க, ஆனா அவனுடைய பார்ட்டிசிபேஷன் லெவல் ஆஃப் கேம் டுவர்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய எஃபர்ட் போடல. கரெக்ட்டுங்களா?
அது ஆனா மாதிரி அவனுக்கு வந்து அந்த எதிர்ப்பெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணான். இல்ல அது 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 அவன் மென்டலா. மென்டல் ஸ்ட்ரென்த். ஆமா அதுதான். அது அவன் மென்டல் ஸ்ட்ரென்த். சார் ஒரு விஷயம் சார், நீங்க கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க பிசிக்கலோ ஸ்ட்ராங்கோ மென்டலி ஸ்ட்ராங்கோ அதெல்லாம் தேவையில்லை சார். உங்களுக்கு அவங்களுக்கு தேவை கண்டென்ட், கேமரா அப்ரியன்ஸ், ஓகேங்களா? உங்களால வந்து டிஆர்பி ஒரு ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் எக்ஸஸா ஏறிச்சுன்னா நீங்க நீங்க 100 நாள் 120 நாள் நீங்க இருக்குன்னு சொன்னா கூட இருக்க வைப்பாங்க சார். அதுதான் ஒரு கார்பரேட்டோட மைண்ட் செட்டே. அதுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் அது போதுமானதுதான். 3 ப்ரோமோல 2 ப்ரோமோலயாவது வரணும் சார் உங்க கண்டென்ட். ப்ரோமோ தான் மேட்ரு. முக்காவாசி பேர் ப்ரோமோ பார்த்து தான் ஓட்டு போடுறோம். சார் ரவி சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும் சார். என்ன சார், இப்போ என்ன படம் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்றீங்களா? போயிட்டு இருக்கு சார். 3 படம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரிலீஸ் வந்து இந்த இயரோட எண்டில். என்ன படம், என்னென்ன படம் சார்? முன்னறிவான், விடியும் வரை காத்திரு, காதல் கண்டிஷன் சப்ளை. ஹீரோ எல்லாம் யாரு சார்? எல்லாம் நியூ கமர். காதல் கண்டிஷன் சப்ளை அநேகமா யூடியூப்லயே இருக்கும். மகத், டிடி, சனாபோல், அபிஷேக், மகேஸ்வரி, வெங்கட் பிரபு, விவேக் பிரசன்னா, நிறைய பேர் இருப்பாங்க அதுல. அண்ட் விடியும் வரை காத்திரு வந்து கார்த்திக் குமார், வித்தார்த், விக்ராந்த், அதுக்கப்புறம் குவின்சி, இவங்க வலினான்னு ஒரு பொண்ணு. அண்ட் முன்னறிவான் படம் வந்து பரத், மிர்ச்சி செந்தில், அசார், ஜனினி ஐயர், கருப்பழனியப்பன், சிங்கம்புலி, ஒரு இந்த காம்பினேஷன். ரவீந்தர் சார் கொஞ்சம் ஒரு ஹாரர் காமெடி ஃபிலிம் எதனா பண்ணுங்களா சார்? சூப்பரா ஒரு ஃபீல் குட்டா ஒரு ஹாரர் காமெடி ஃபிலிம் எதனா பண்ணுங்க. அதான் இப்போ மார்க்கெட் ரொம்ப டஃப்பாக இருக்கு ப்ரோ. இப்போ வந்து சினிமாவை வந்து நீங்கள் வந்து ஸ்கேல் ஆஃப் ஒரு கண்டென்ட்ல வந்து தியேட்டரை ரீச் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக டஃப்பு. ஸோ நான் இப்போ இது வந்து எனக்கு முன்னறிவான் வந்து ஒரு சீரியஸான ஹாரர், சரிங்களா? அதே மாதிரி ஒரு காமெடியான ஹாரர் பண்ணோம்னா இப்போ பிரச்சனை என்னன்னா காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாம் ஹீரோவா கன்வெர்ட் ஆறாங்க, சரிங்களா? ஆமா சார். ஆவரேஜ், அதாவது ஃபிலிம் லெவல்ல ஆவரேஜ் பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க காமெடி பெருசா பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்ணாலும் அவங்களுக்கு பிஸ்னஸ் போக மாட்டேங்குது. ஸோ நீங்க சொல்றது வந்து ஆட் ஒன் அவுட்டா கண்டென்ட் வந்து ஹாரர் காமெடி வந்து ட்ரிக்கியா ஜெயிச்சாதான் உண்டே தவிர அதுக்கு வந்து நிறைய பொசிஷனிங் வேணும் பார்க்கணும். சார் ஆசை ரிக்வெஸ்ட் சார், நீங்க ப்ரொடியூசரா இருக்கீங்க, எனக்கு நிறைய யங் கேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க அசிஸ்டன்ட் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நந்தம் சொல்லி ஒரு படம் வந்துச்சு, நான் பார்த்தேன். ஈரா சரவணன் சார் நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறமா லப்பர் பந்து, இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் நிறைய இருக்கு சார். அந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான ஆட்கள் அதுவா தேடிக்கும், அவங்களே சூஸ் பண்ணிப்பாங்க. நீங்க அந்த மாதிரி கண்டென்ட் கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். மதன் கேக்குறாரு அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்த்து விடுங்க சார். அதெல்லாம் இல்லை சார். சார் ஆக்சுவலா சொன்னோம்னா சினிமா இப்போ நீங்க யதார்த்தத்தை பார்க்காத ஒரு சினிமாவுடைய இன்னொரு பக்கம் நீங்க சொல்ற இந்த எதிர்பார்ப்புகள்லாம் வந்து அந்த படத்தை தயாரிக்கிறவங்களுக்கு பணமா ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சேலஞ்சு சார். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நந்தன் வந்து சசிகுமார் பண்ணாரு. நந்தன்ன்ற ஒரு நல்ல கதையை ஒரு இப்போ பிக் பாஸ் சீசன்ல எத்தனை பேர் வெளில வராங்க, யாருக்காவது ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோன்னு நினைச்சு ஒரு ஹீரோ உருவாக்கணும்னு முயற்சி பண்ணா அது வியாபாரம் ஆகாது. இதுதான் பிரச்சனை. நல்ல கதைகளுக்கு வந்து தெரிந்த முகங்கள் வரணும். தெரிந்த முகம் வரும்பொழுது அது அதற்கான பட்ஜெட்ல இருந்து வெளியில போயிடுது. அதுக்கான பட்ஜெட்ல இருந்து வெளில போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த ஆங்கிள் இருந்து என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? போன ஜென்ரேஷன் ஸ்டார்ஸோடைய எந்த வாரிசுமே இந்த ஜென்ரேஷன்ல ஜெயிக்கல. பாக்கியராஜ் சார் சன் ஜெயிக்கல, வாசுவோட சன் ஜெயிக்கல, இவருடைய பாண்டியராஜன் சாரோடைய சன் ஜெயிக்கல. நீங்க யாரோடைய சன் எடுத்தாலும் அவங்க சக்சஸ் ரேட் வந்து அவங்க இந்த ஜென்ரேஷன்ல ஜெயிக்கல. ஆனா நம்ம புதுமுகங்கள்னு அதுக்கப்புறம் வர்றவங்களால வந்து கிராஸ் பண்ணி போக முடியுது. இப்போ உதாரணத்துக்கு விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், இந்த மாதிரியான கேட்டகரி. அதுக்கப்புறம் இப்ப கவின், மணிகண்டன், இப்படி இந்த மாதிரி கேட்டகரைஸ்டா இருந்து வரக்கூடிய பீப்புள் இங்க வந்து பரியேறும் பெருமாள். இப்ப நீங்க என்னன்னா அதே கதிர் அதுக்கப்புறம் 4 படம் பண்ணிட்டாரு, 4 படமும் ஓடல. அது யாருக்கும் தெரியறது இல்ல. ஒரு பரையேறும் பெருமாள் சக்சஸ் வர்றதுக்கு அவ்வளவு டைம் ஃப்ரேம் ஆகுது. இப்ப இங்க பிரச்சனையே என்னன்னா நல்ல கதை, அது வருமானத்துக்கான ஸ்கோப் இருந்ததுன்னா இங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் படம் பண்றாங்க.
ஆனா அதுக்கான ஸ்கோப் இல்ல. இப்ப நீங்க வந்து நான் பிராக்டிக்கலா கவினை பார்த்து முதல்ல கேட்ட கேள்வி இதுதான். நீ கடைசியா பார்த்த 4 படம் பேருன்னு சொன்ன. 4 படம் பேர் சொன்னார் கவின். 4 படம் பேருமே 4ம் பெரிய ஹீரோ. நீயே ஒரு புதுமுகத்தை பார்க்க மாட்டேங்கிற, உன் முகத்தை யார் பார்க்க வருவா அப்படின்ற அதுதான் ஸ்டார்ல அவர் சொன்னது டைலாக். வாத்த என் முகத்தை பாப்பீங்கடான்னு ஒரு டைலாக் சொல்வார்ல. உங்க பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு சாரி கேட்கல சார். உங்க இன்டர்வியூ சாய் வித் சித்ரால பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். நீங்களும் சிவகுமார் சாரும் ஒரே டைம்ல தான் வந்தீங்களா? ஒரே டைம்ல வந்தோம், ஒரே நேரத்துல இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தோம். நண்பர் அவரு? நண்பர், ரொம்ப நல்ல நண்பர். நீங்க சொல்றதுலே தெரிஞ்சிச்சு சார். சார் அது எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. நான் உங்ககிட்ட வச்ச கோரிக்கையுமே அதுதான். எதுக்காக வச்சேன்னா, நீங்க டக்குன்னு சிவகுமார் சார் ஞாபகம் சொல்றேன். அந்த பிராண்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்களா, ஒரு பிராண்ட், அந்த பிராண்டை கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப இனிஷியலே அது அவர் பண்ணிட்டாரு சிவகுமார் சார். ஏன்னா அது கொடுத்த கேரக்டர்லாம் பார்த்தா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில எங்கேயோ இருக்காங்க அவங்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க வரப்போ வந்து ஒரு அன்னோன் ஃபேஸ், ஒரு காமன் தான். அவர் என்னைக்கு அந்த காசை போட்டார்ல, எதை நம்பி போட்டாரு எனக்கு தெரியல. கதையை நம்பி போட்டாரா, சென்ஸ் அவரு கார்த்திக் சுப்ராஜ் நம்பி போட்டாரா, அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் உள்ள போகல. ஆனா வந்து அவர் போட்ட காசு இருக்குங்களே, அன்னைக்கு அவர் நம்பி போட்ட காசுலாம் இன்னைக்கு வந்து அது பெருசா இருக்கு. அவர் போட்ட ஒருத்தர் நம்பி போட்டார்ல, கார்த்திக் சுப்ராஜ் ஒரு கதையை நம்பி போட்டா இருக்கிறது. ஆனா கார்த்திக் சுப்ராஜ் இன்னைக்கு இருக்கிற பிளேஸ் இருக்குல்ல, அந்த பிளேஸ் வந்து அவரோட பிராண்ட் வேல்யூ வந்து பெருசாக்குது. எனக்கு டக்குன்னு சிவகுமார் ஞாபகம் எங்க வரும்னா கார்த்திக் சுப்ராஜ் ஞாபகம் தான் வரும். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணது அவர் தான். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில. அந்த மாதிரி ஒரு பிராண்டா வருவீங்கன்னு அதுக்காக தான் எனக்கு சொன்னேன். எனக்கு சிவகுமாருக்கு இருக்கிற பெரிய ஒரு டிஃபரன்ஸ் சொல்லிட்டா, சினிமாக்காரங்க மட்டும்தான் சிவகுமாரை தெரியும். சினிமாவை தாண்டி பிராண்ட் ஆனது தான் ரவீந்தர் சந்திரசேகர். சரிங்களா? இது இன்னொன்னு சொல்றேன், நான் தொட்ட பொருட்கள், நான் எடுத்த படங்கள், அதாவது இது ஒரு காமெடியா கூட பல இடத்துல சொல்லியிருப்பேன். நான் 10 படம் எடுத்தேன், அது எதுவும் தெரியல, என்ன ஒருத்தன் என் கல்யாண படத்தை போட்டா நாடு பூரா தெரிஞ்சதுன்னு. அது மாதிரி நான் எடுத்த படங்கள், நான் ஏற்படுத்துற வாய்ப்பு கொடுத்த ஆட்கள் எல்லாருமே இப்ப ஸ்டார் தான். கவினா இருக்கட்டும், இப்ப நீங்க இந்த ஜெயிலர்ல ஹுக்கும் சூப்பர் சுபு அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணது நான் தான். நிசார் சினிமாட்டோகிராஃபர், தெலுங்குல நிறைய பெரிய படம், ரவி தேஜா, நானியோட நேனு லோக்கல், நின்னுக்கோரி, அது மாதிரியான படங்கள். எடிட்டர் ஜெயிலர், டாக்டர், இதுல அது என்னது நட்புனானன் தெரியுமால இன்ட்ரோடியூஸ் பண்ண நிர்மல், மியூசிக் டைரக்டர் இப்போ FIR, இது அது என்ன படம், இன்ஸ்பெக்டர் ரிஷி, இது மாதிரியான படங்கள். இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸாகவும் ஆர்டிஸ்டாகவும், அட்டகத்தி நந்திதா ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. பட் அட்டகத்தி நந்திதா ஃபர்ஸ்ட் புக் பண்ணது நான் தான், நல்லும் நந்தினியும். சூரி ஓட ஃபர்ஸ்ட் ஜம்ப், யோகி பாபுவோடைய ஃபர்ஸ்ட் ஹீரோயிக்கு பிக்கஸ்ட் ஹிட் கொடுத்தது கூர்கா, அதோட தமிழ்நாடு தேட்டர்கள் என்னோட தான். இது என்ன விஷயம்னா, இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, சினிமாவுடைய தார்மீகம், அது உங்களுக்கு அது ஒரு பிக்கஸ்ட் ஒரு கேம்பிளிங். அது வந்து உங்களுக்கு எங்க ஒர்க் அவுட் ஆகும் எங்க ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் மாரல் சப்போர்ட் இம்பார்ட்டன்ட். சிவகுமார்ன்ற ஒரு பிராண்டை வந்து அவ்வளவு பெருசா கொண்டு போனது சுரேகர் ஞானவேல் ராஜான்ற ஒரு பிராண்டு, கூட ஒரு பிராண்டு. எனக்கு அது இல்லை, எனக்கு அது கிடைக்கல, அவ்வளவுதான். எனக்கு அது கிடைச்சிருந்தா. ஆனா நான் சோலோ சுயம்பா நான் இப்ப எனக்கு என்னன்னா, எனக்கு அந்த சப்போர்ட் கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும். கிடைக்கல. பட் கிடைக்கலன்றதுக்காக நான் ஃபீல்ட் அவுட் வெளில போல. என்னன்னா, நம்மளுடைய சக்சஸ்க்கான டைம் இருக்குல்ல, அது சக்சஸை விரும்புகிற எல்லாருக்குமே நான் என்னோட பிலாசபிக்கல் அட்வைஸ் ஒன்று தான், சக்சஸை மட்டும் ரன்னிங் ரேஸை பார்க்காதீங்க, மராத்தன் ரேஸ் மாதிரி பாருங்க. அது எவ்வளோ நேரம் ஓடுறன்றது தான் முக்கியமே தவிர எவ்வளோ சீக்கிரம் ஓடுறன்றது முக்கியமே கிடையாது. நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ண வச்சுக்கிறேன் திரும்பியும். அஜித் சார் கிட்ட வந்து ஆதிக்கு சொல்லுவார்ல ஒரு இன்டர்வியூல கூட, ஒரு கிங்க பார்த்தேன், அவர் சொன்னாரு, சின்னது காசுப்படாத பெருசு காசுப்படு, அப்பதான் நீ பெருசா ஜெயிப்ப அப்படின்னு சொல்லுவார்ல. அதுக்கப்புறமா ஆதிக்கோட வளர்ச்சி இருக்குல்ல, அது பெருசு. அந்த மாதிரிதான் நான் உங்களை பாக்குறேன். நீங்க சின்னதுக்கு ஆசைப்படாதீங்க சார், கொஞ்சம் பெருசா ஆசைப்படுங்க, பெருசா ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, எனக்கு
பெரிய ஆசை அப்படின்றது இப்போ எப்படி சொல்றது, ஓகே நான் இப்படி சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு உள்ள போனால் அப்படின்ற அந்த ஆங்கிள் வச்சே சொல்றேன். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா நான் எவ்வளவு நாள் தாக்கு பிடிப்பேன் அப்படின்னு கேட்டீங்க. நான் இதை வந்து ஒரு ஃபன்னி நோட்டு, ஐ மீன் நாட் இன் டு ஒரு சீரியஸா அட்ரஸ் பண்ணி இதை சொல்ல. இப்போ ஒரு வேளை நான் உள்ள போனேன்னா என்னைய கேட்டா தமிழ்நாட்டோடைய புழல் ஜெயிலில் 29 நாள் இருந்துட்டேன், இங்க நான் வந்து ஒரு 100 நாள் இருந்துட மாட்டேனா? இருக்கிறதுலயே உள்ள எந்த ஒரு வசதியும் இல்லாத இடத்துல 30 நாள் நான் இருந்துட்டேன். லுக்ரேட்டிவான எல்லா வசதிகளும் இருக்கும் போது இருந்துட மாட்டேனா? இதை இன்னும் ஏன் சர்க்காஸ்டிக் ரிவ்யூ ஸ்டைல்ல சொல்லணும்னா எத்தனையோ கண்டங்களை தாண்டிட்டேன், 8 கண்டஸ்டன்ட தாண்ட மாட்டேனா? கண்டிப்பா கண்டிப்பா சார். சார் அந்த 8 பேர் பேர் சொல்லுங்க சார் கொஞ்சம் அப்படியே. ரொம்ப நேரமா 8 பேர் இல்ல சார், இப்போ எனக்கு இன்னொரு டவுட் சார். அது உள்ள போனால் ஹலோ சார் ரவீந்தர் சார், நீங்க கன்ஃபார்மா போறீங்க சார், எனக்கு தெரியுது சார். ஏன்னா நீங்க சொல்ல தெரியுது நீங்க போக போறீங்கன்றது. சார் நான் சொல்லல சார், மறுபடியும் ரப்பர் வச்சு அழிங்க சார். நான் சொல்லவே இல்லை சார். சார் நீங்க உள்ள போனீங்கன்னா கன்ஃபார்மா ஓட்டு போடுவோம் சார். நாங்க உங்களுக்கு தான் சார் ஓட்டு போடுவோம். தேங்க்யூ. அதுலயே தெரிஞ்சு சார் போறீங்கன்னு. சார் ரவீந்திரன் சார், இப்போ நீங்க சப்போஸ் உள்ள போயிட்டு நீங்க ரிவ்யூ பண்றீங்க அப்படின்னா வெளியே இருந்து உங்க ஸ்பேஸ வந்து பாலாஜி முருகதாஸ் அவரு எடுத்துப்பாரா இல்ல வேற யாரும் வருவாங்களா? ஓ அதுவும் கசிஞ்சிருச்சா? எனக்கு தெரியல. அது யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க சார் கீழே, அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பாலாஜி முருகதாஸ் வேற. பாலாஜி முருகதாஸ் தான் டாக்ல இருக்கு, முடிவாயிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க போறீங்க கன்ஃபார்ம், ரைட்? சரிங்க சார். இல்லையா, நான் வேற சேனல்ல கூட பண்ணலாம், என்கிட்ட ஒரு சேனல்ல இருக்கு அதுல பண்ணலாம். இது என்ன வம்பா போச்சே? ஆமா, நீங்க கூட தனியா சேனல் ஆரம்பிச்சு பண்ணலாம். இருந்தாலும் நீங்க சப்போஸ் உள்ள போக உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நீங்க ஒரு 1/2 வந்து அன்னைக்கு டேல என்ன நடந்ததோ அதை ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணிருங்க. ஏன்னா டேல வந்து என்ன நடந்தது நாங்களும் பார்த்துப்போம்ல, ஆஃப் கேமரால என்ன நடக்குதோ அதை நாங்க பார்த்துப்போம். நீங்க சொல்றது அப்ராப்ரியேட்டான ஆன்சரா சொல்லணும்னா இதுக்கு அப்ராப்ரியேட்டா சொல்லணும்னா உள்ள போற வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. அப்படி கிடைச்சு நான் உள்ள போனால் மறுபடியும் அந்த லைன்ல இருந்தே சொல்றேன், 100% ரிவ்யூவருக்கு நான் தான் கண்டென்ட். சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மற்றவங்க எப்படி கேபிட்டலைஸ் பண்றாங்கன்னு தெரியாது. எனக்கு ஒரு வேலை கிடைச்சது, நான் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து 2 நோக்கம்தான். அந்த 2 நோக்கமும் ரொம்ப தெளிவா இருக்கும் என்னைய பார்க்குறவங்களுக்கு. நான் இப்போ எப்படி சொல்றது, என் மீது ஒரு டிஜிட்டல் பார்வை இருக்குல்ல, அது இல்லாத இன்னொரு பார்வையை நீங்க பார்ப்பீங்க. சூப்பர் சூப்பர் சார், நாங்களும் அதான் சார் எக்ஸ்பெக்ட் பண்றோம் ரொம்ப. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய ஃபேஸ்லாம் தாண்டி வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த சைக்காலஜிக்கலா எவ்வளோ அஃபெக்ட் பண்ணாலும் நீங்க அதெல்லாம் தாண்டி வந்துருவீங்கன்னு தெரியும். ஸோ நாங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்றோம் உங்ககிட்ட. சார் நீங்க உள்ள போனா ரிவ்யூவர் கொண்டாட சொன்னீங்க சார், யாரும் சொல்லுங்க சார் எந்த ரிவ்யூவர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அது புரியல. நீங்க உள்ள போனா ரிவ்யூவர் கொண்டாட சொன்னீங்களா சார்? இப்ப நான் என் பொசிஷன்ல இருந்து பாப்பேன்ல, 9:30 இருந்து 10:30 மணி வரைக்கும் முழிச்சிருந்து 10:30 மணிக்கு பேசலான்னு பார்த்தா அயோக்கிய பயலுங்க எதுவுமே பண்ணல, நான் என்னத்தரா பேசுறதுன்னு யோசிப்பேன்ல, அது இருக்காதுன்னு சொல்ல வரேன். சார் இந்த டைம் ஆனா வனிதா மேம் வந்து ரிவ்யூ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா கல்யாண வேலையில பிஸியா இருப்பாங்க சார். படம் ஒரு நிமிஷம், படம் ப்ரோ, அது கல்யாணம் சொல்லாதீங்க ப்ரோ, பேசிட்டு படம் ஒரு மூவி பண்றாங்க. தேசத்துக்கு மிகப்பெரிய நஷ்டம் சார். ரவி சார் ஒரு சின்ன டவுட் சார், சொல்லுங்க சார். இப்போ நீங்க படத்தோட கதையில எப்படி சார் சூஸ் பண்ணுவீங்க, எப்படி போங்க ப்ராசஸ்? என்னோடது என்னன்னா, இப்போ எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டசன்ட் மேட்டர்ஸ் ஃபார் ஃபிலிம் இதுக்கு, பட் கிராஃப்ட் மேன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அதான் ப்ரொடக்ஷன் குவாலிட்டியை வந்து கொஞ்சம் எனக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு புது டைரக்டர்கிட்ட இருந்து அதை தான் எதிர்பார்ப்பேன். அண்டு கதையை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், அந்த கதை அவருக்கு வாழ்க்கையை அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேடாமலும் எனக்கு போட்ட காசுக்கு
நஷ்டப்படாம இருக்கும் இந்த மோனோபோலிக்கு, இப்போ போயிட்டு இருக்கிற மோனோபோலிக்கு அப்படின்ற அந்த கிரிப்பு வந்து கிரியேட்டரோட ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சுனாலே போதும். எனக்கு வந்து ரொம்ப இப்போ எனக்கு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ண ஆசை இருக்கும். ஆனா நான் பண்ற ஸ்கிரிப்ட் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் அப்படின்றது நான் டிஃபைன் பண்றது வெர்பல்ல இருந்து அது விஷுவல்ல அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ற வரைக்கும் இட் வில் டேக் டைம். இப்போ நான் நம்புற முன்னறிவான ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து பரத்துக்கு ரொம்ப கொஞ்சம் பெரிய பட்ஜெட் தான். எனக்கும் வந்து அவ்வளோ பெரிய பட்ஜெட் பரத்தை வச்சு எடுக்கிறது கஷ்டம் தான். ஆனா அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா தமிழ் சினிமாவுக்கு அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர். ரொம்ப ஒரு மாதிரி கண்டென்ட்டா இருக்கிற படம். பட் ஆனா பரத் மேல ஹலோ ஹலோ கேக்குது சார், பேசுங்க சார். சார் கேக்குதா? சார் கேக்குது சார், பேசுங்க சார். சார் இப்போ நீங்க எவ்வளவு பேர் வந்து ஸ்டோரி கேட்பீங்க? இல்லை சார், நான் ஆக்சுவலாக பேசிக்கலாக என்னோட மாமா அவர் தான் டேக்கிங் கேர் ஆஃப் த ப்ரொடக்ஷன். அவரும் இன்னொருத்தர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் லெவல் கேட்டுருவாங்க. அவங்க ஓகே ஃபைன், அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தே நோ த இண்டஸ்ட்ரி, தே நோ ஹவ் இட் ஒர்க்ஸ், அப்படி ஓகேனா அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டோட டைரக்டர்கிட்ட நான் கேட்பேன் அடுத்தது. இந்த எப்படி சார் டெய்லி ஸ்டோரி கேட்பீங்களா? இல்லை சார், இப்போதைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கேட்கல. இப்போ நிறைய பேருக்கு ஒரு விஷயம் இருக்குது, இது சினிமாவில் நிறையா பண்ணுவாங்க. என்னென்னா பண்ணிவிட்டு ஒரு நல்ல கதை இருக்கும், அவங்கள லாக் பண்ணி ஒரு அட்வான்ஸை கொடுத்து உட்கார வச்சு அவங்களும் எங்கேயும் வெளில போக விடாமல், அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது நான் வந்து எப்படின்னா இப்போ இந்த படம் ரிலீஸ்க்கு இருக்கா, ரிலீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த படம் எடுக்க போகிறோன்னும் போது தமிழ் சினிமாவில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் தேட கதைகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போதைக்கு இது டிசம்பர் வரைக்கும், ஜனவரி வரைக்கும் கதை கேட்குற பாயிண்ட்ல இல்லை, படம் ரிலீஸ்க்கான பாயிண்ட்ல தான். ஸோ ஜனவரிக்கு அப்புறம் தான் அடுத்த கதை கேட்டுட்டு பிளான் பண்ணலான்ட்டு. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, இப்போதைக்கு பையர்ஸ் இல்லை. நீங்கள் ஏதாவது படம் எடுத்தாலோ பண்ணாலோ மார்ச் ஏப்ரல் வரைக்கும் ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், சேட்டலைட் பிளாட்ஃபார்ம், தியேட்ரிக்கல் பிளாட்ஃபார்ம், இதெல்லாம் வந்து இப்போ பையர்ஸ் இல்லை. ஸோ பையர் கொஞ்சம் சேரணும். பையர்ஸ்னா எப்படி சார்? ஓடிடியோட ஓடிடி பையர்ஸ், டிஜிட்டல் பையர்ஸ்லாம் வந்து ஒரு மீடியம் லெவல் ப்ராஜெக்ட் பேஸ்ட் கண்டென்ட் வந்து படமா ஹிட் ஆகுற வரைக்கும் விற்காது. சார் இப்போ ஒரு டவுட், இப்போ சின்ன படம்லாம் நிறைய அமேசான்ல வாங்குறாங்க. அதெல்லாம் ஷேரிங் சார், ஷேரிங், பணம் கொடுத்து வாங்கல, ஷேர் பேஸ் ரிலீஸ் பண்ணி அதில் 50-50 ஷேர் பண்ணி. அது வருமா சார்? அமௌண்ட் வருமா இல்லை எப்படி? எனக்கு கரெக்டாக வருது சார். ஐ மீன் நான் அது ஹவ் யூ ட்ரஸ்ட், நான் ஒரு படம் மட்டும் அப்படிதான் பண்ணேன், அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய பட்ஜெட்டா வருதா இல்ல சின்னதா? இனிஷியல் ஃபேஸ்ல ஸ்ட்ரீமிங்க்கு வரும் சார். அதுக்கப்புறம் அந்த படத்தை நீங்க அந்த ப்ரோமோட் பண்ணி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும்ல, சப்ஸ்கிரைபர்ஸை பொறுத்து இருக்கு. நீங்க அது முன்னாடி ஃப்ரண்ட் லைன்ல இருந்தா தான், அது உள்ள இருந்தா அன்லஸ் அண்ட் அன்டில் அதை பார்த்தா தானே. ஸோ நீங்க முதல்ல என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் அது எந்த லெவல் முன்னாடி தெரியுதுன்றதை பொறுத்து தான். சார் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல எது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க? நெட்ஃபிளிக்ஸ் தான் சார். அமேசான் பிரைம் எப்படி? அமேசான் பிரைமை பொறுத்த வரைக்கும் சவுத் ஏஷியாவுக்கு ஒர்க் அவுட் ஆகல சார். ஓகே ஓகே. வெங்கடேஷ், வெங்கட் நீங்க பேசுறீங்களா சார்? ரவீந்தர் சார், இப்போ நீங்க வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பீங்க, நான் வந்து எஸ்கே வச்சு ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அது என்ன சார் ஆச்சு? ரொம்ப நாளா நீங்க, நான் ஒரு லாஸ்ட் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், நீங்க சொல்லியிருப்பீங்க சார். ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து நம்ம சைட்ல இருந்து வியூல இருந்து பார்க்கணும். அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளை கோ த்ரூ பண்ணி ஒரு ஹைட்டை டச் பண்ணியிருக்கும் போது, அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியை நம்ம டச் பண்ணும் பொழுது நம்மளுடைய எப்படி சொல்றது, இப்படி வச்சுப்போம், குறைஞ்சபட்ச அறிவு நம்மளை வச்சு இப்போ நம்மளோட பிஸ்னஸ், இப்போ இன்னைக்கு எஸ்கேவோட பிஸ்னஸ் வந்து 100 crores சரிங்களா, அந்த 100 கோடிக்கு இவன் தாக்கு பிடிப்பான்ற கான்ஃபிடன்ஸ் இல்லாம ஸ்கிரிப்ட் சொல்ல போறதுக்கே ப்ராக்டிக்கல் பாயிண்ட்ல டேரக்டருக்கு இருக்காது. அப்போ ப்ரொடக்ஷன் வரும்பொழுது இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான மோனோபோலி போயிட்டு இருக்கிற இந்த கிரவுண்ட்ல வந்து இந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் இப்போ எஸ்கே வச்சு பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு ஸ்டார் ஹீரோக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும், ஓகே இந்த பிராண்ட்ல நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து என்ன கிரவுண்டுனா ஹீரோஸ் சாய்ஸ் தான். அவங்களுக்கு எப்பவுமே ஒரு 10 கார்பரேட்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு அதை விட யார் நல்ல சேலரி, யார் எந்த விதத்துலன்றது வர வரைக்கும் இட் கோஸ் ஆன்.
ஓகே சார், ஓகே சார். சார் இப்போ வந்து இன்னொரு கேள்வி ஒண்ணு இருக்கு சார். இப்போ விஜய், அஜித் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவருக்கு அப்புறம் உலக நாயகன் இருக்காரு. இவங்களுக்கு அப்புறம் வந்து யாரு சார் இப்போ ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸும் ஒரு மார்க்கெட்டும் இருக்கிற ஒரு ஹீரோ யாரு சார்? நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இப்போ விஜய்லாம் வந்து இப்போ அரசியல் போயிட்டு இருக்க அப்புறம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் யாரு சார் வருவாங்க நினைக்கிறீங்க நீங்க? நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் சரி, ஒரு ப்ரொடியூசரும் சரி, நீங்க சொல்லுங்க சார். ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கும் வந்து ஆடியன்ஸ் குறையவே குறையாது சார், வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. ஆனா இவங்க 2 பேரும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்கன்றதுல தான் இருக்கு. அதாவது யாருன்னா, இப்ப விஜய், அஜித் அப்படின்ற அந்த ஸ்டார் கேட்டகரியில அப்புறம் இந்த விக்ரம் சூர்யான்னு இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுடைய பிசினஸ் கிராஃப் இருக்கு பாத்தீங்களா, அது வேற. இவங்க அந்த கிராஃப்ல தான் நிப்பாங்க. அவங்களுக்கும் கீழே அப்படின்றது வந்தீங்கன்னா நீங்க வந்து சிம்பு சிவகார்த்திகேயன் பயங்கரமா போகும். அதுக்கப்புறம் ஏன்னா சிம்பு சிவகார்த்திகேயன் தனுஷ் இவங்க 3 பேருக்குமே சொல்றேன். அது இவங்க 3 பேர் தான் நல்லா போவோம். ஆனா நீங்க சொல்ற அந்த ரைவல் வார் மாதிரி இந்த 2 பேர் டர்ன் அவுட் ஆகிறது வந்து இவங்க 3 பேர்கிட்டயுமே வந்து கன்சிஸ்டன்சி இல்ல. இவங்க 3 பேரும் கன்சிஸ்டன்டா டிராவல் ஆகணும். இவங்க 3 பேருமே ஒண்ணு மாத்தி ஒண்ணு தப்பு பண்ணிடுறாங்க. ஓகே சார். அந்த 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 ஸ்பேஸ பிடிக்கணும்னா அது வேணும் சார். நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த இயர் வந்து பெரிய ஹிட் எதுவுமே இல்லை சார். நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் இயர் தான் இந்த எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குவாலிட்டேட்டிவான படங்கள்லாம் வருது. ஸோ நெக்ஸ்ட் இயர் ரொம்ப பிரைட்டா இருக்கும். இந்த இயர்க்கான எல்லா இந்த இயர் ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு இல்ல சார். எந்த ஒரு பெரிய படமும் ஹிட் ஆகல, சின்ன படமும் ஒரு குறைஞ்ச படம் தான் ஹிட் ஆச்சு. அதான் லாஸ்ட் ஹோப் கங்குவா, அதுல பார்ப்போம் என்ன என்ன நடக்குதுன்னு. பட் ஆனா எப்படி சொல்றது, கண்டென்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி அதை எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு 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 லெவல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வந்து கொஞ்சம் பணம் எங்க விரயமாகுதுன்றத கார்பரேட்னால தான் இந்த பிரச்சனை வருது. கார்பரேட்ஸ் அதை கொஞ்சம் திங்க் பண்ணி படம் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா திங்ஸ் வில் கெட் பேக். லைக்காவோட இப்ப எப்படி சார் இருக்கு லைக்காவோட நிலைமை? ரொம்ப கவலைக்கிடமா இருக்குது. சுமாருங்க ப்ரோ, நீங்க வேற ஏன் ப்ரோ லைக்காவோடைய சினிமா ப்ரொடக்டிவிட்டி தான் வந்து குவெஸ்டனபிளா இருக்கே தவிர, லைக்கா நிறுவனமோ லைக்காவோட டிஸ்ட்ரிபியூஷனல் பாயிண்டோ இல்லை மற்ற விஷயங்களோ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் அவங்க நம்புற எல்லாருமே வந்து என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஸ்கேல் கொடுத்தாலும் அந்த ப்ரொடக்ஷன் மணி வேல்யூவை புரிஞ்சுக்காம கார்பரேட் தானேன்னு எல்லாருமே அதோட ஸ்டாண்டர்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதை விட்டுட்டு அந்த கம்பெனியை காலி பண்றது என்னன்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தரா வேலை பார்க்குறாங்க. சூப்பர் சார். சார்லஸ், உங்களுக்கு ரவீந்திரன் சார் எதுவும் பேசணும்னா பேசலாம் சார். நீங்க சொன்னது வைரலா போயிட்டு இருக்குது. சாமுவேல் ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா? என்னது சார்? கேக்குது. ஐயோ, எல்லா கண்டென்ட் ரிவ்யூவர்ஸ்க்கு நல்ல கண்டென்ட் கொடுப்பாங்கல்ல, அது வைரலா போயிட்டு. நான் போனா சார், நீங்க அந்த லைனை மறந்துடுறீங்க. இல்ல அதுதான் சார். போனா என்ன சார், போனா போறீங்க சார், அவ்வளவுதான் சார். நாங்களே முடிவு பண்ணிக்கிறேன் சார். பேப்பர்ல உங்க பேர் எழுதிட்டு வந்தீங்கன்னா அங்கிச்சாமி போறாக்குள்ள உள்ளார, அவ்வளவுதான். சார்லஸ், நீங்க பேசுங்க சார்லஸ். இல்ல சார் உள்ள போறாரான்னு கேட்கதான் வந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடியே எல்லாம் கேட்டாங்க அவர்கிட்ட வரிசையா. இல்ல சார், அந்த ரூமரை நானும் கேட்டேன். நானும் அது நம்பலாமா வேணாமான்ற டவுட்ல தான் சார் இருக்கேன். அப்போ உள்ள போலீங்களா நீங்க? இல்ல சார், அது நானே ரூமர்னு சொல்றேனே, அத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே சார். இதேதான் சார் டைலரும் சொன்னாங்க, ஜோயாவும் அதை சொன்னாங்க. நாங்க உள்ள போல பிக் பாஸ் உள்ள, ஆனா பார்த்தா ஜோயா உள்ள இருக்காங்க சார். டிடிஎஃப் வாசன் போவாருன்னு நினைக்கிறேன் சார். ஆனா நீங்க நிறைய சொன்னீங்க, நிறைய பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் கேட்கும்போது நல்லா இருந்துச்சு சார். கங்க்ராட், சூப்பர் சார். ஓ, தேங்க்யூ சார். ஆனா அப்படின்னா உருப்படியா எதுவும் செஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் இல்ல. இருந்தாலும் சார், இப்போ டிடிஎஃப் வாசன் வந்து பிக் பாஸ் குள்ள போனா அதுக்குள்ளேயும் கேஸ் எதனா போடுவானா சார் டிடிஎஃப்க்கு? அதெல்லாம் புரியல. அவர் மேல திருப்பதியில ஒரு கேஸ் இருக்கு, திருச்சியில ஒரு ஹியரிங் இருக்கு, மதுரையில ஒரு ஹியரிங் இருக்கு. இத்தனை ஹியரிங் வச்சுட்டு மனுஷன் வந்து பிக் பாஸ் 3 நாள் வந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க உங்களை தாங்க தேடிட்டு இருக்கேன்.
இதுக்காக மஞ்சள் வீரன் படத்தை டிராப் பண்ணிட்டு போயிருக்காரு சார். ஆனா அது என்ன காரணம்னு தெரியல. அது நம்ம தெரியாமலும் கமெண்ட் பண்ண வேணாம். சார் ரவி சார் பேசாம நீங்க அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் சார். மஞ்சள் வீரன் டேக் ஓவர் பண்ணல. தேவுடா இது எப்படின்னா உங்களுக்கு இதை வந்து ஒரு படத்தோட சீனை சொல்லி ஞாபகப்படுத்துறதான் சரியா வரும். அருணாச்சலம்னு ஒரு படம். அப்ப டைரக்டர்ஸ் எல்லாம் உட்கார வச்சு ரஜினி கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி இவனாவது பரவாயில்ல ஒரு படம் எடுத்துட்டான், நான் இனிமேல் தான் கரியரையே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னப்போ சார் அவர் நல்லா சமாளிக்கிறாரு சார். பிரஸ் எல்லாம் சூப்பரா சமாளிக்கிறாரு. டெட்லி காம்போவா இருக்கும் சார் ரெண்டு பேத்துக்கும். சின்ன ஏஜ்ல. அதனால இப்ப சார் சீரியஸா இல்ல சார் டைரக்டர் சொல்றேன். இல்ல அதான் சார் அவருக்கும் சின்ன ஏஜ் தான். அது என்னன்னா லேட்டா பேசுறாங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க. யாராச்சும் சீரியஸா பாக்குறாங்களா சார்? சார் இன்கேஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தா ஒரு ப்ரீவியஸ் ஒரு படம் இருக்கு சார். அந்த படத்தை நான் உங்களுக்கு வேணா சென்ட் பண்றேன். அந்த படத்தை பார்த்துட்டு வேணா நீங்க வாய்ப்பு தாங்க சார். நல்லா பண்ணுவாங்க சார். திருவிக்கா பூங்கா பாருங்க, நல்லா இருக்கும் சார். அந்த டைரக்டர் கூட சொல்லியிருக்காரு அது தமிழ் சினிமால ஒரு முக்கியமான படமா இருக்கும் அப்படின்ட்டு. யார் சார்? அந்த படத்தோட டைரக்டர் சார். இருக்கும் சார், இருக்கும். இந்த முக்கியமான படத்தை நம்ம ஏன் சார் அவார்ட் வின்னிங் ஃபிலிம் தானே சார். ஏதோ எந்த வார்டுல வந்தாலும் ஓகே தான் சார். திருமுருகன், உங்களுக்கு ரவீந்திரன் சார்ட்ட எதுவும் क्वेश्चंस கேக்குறதா இருந்தா கேட்கலாம். நேஷனல் அவார்ட் கன்ஃபார்ம் கூட அவரே சொல்லியிருந்தாரு டைரக்டர். சார் எனக்கு வந்து நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ற படம்லாம் வந்து ஒரு மாதிரி கமர்ஷியலா இருக்கு. இப்போ சில படங்கள்லாம் வந்து பெருசா ஹிட் ஆகல அப்படி இப்படின்னு ஆகக்கூடியும். ஆனா ஃபேமிலி அந்த சைடு பார்க்கும்போது ஓடிடியில இப்போ அம்மா அத்தை அவங்கெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க சார் அந்த படம்லாம். நான் அதுதானே சார் பேசிக்கலா விரும்புவேன். சினிமானா என்ன? சினிமான்றது ஒரு காலகட்டத்துல வந்து தியேட்டர் அழியாம இருக்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோன் அது. அப்படி இருக்கும்போது இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம்ல மொத்த குடும்பமும் சேர்ந்து படம் பார்க்குற அந்த இதுவே போயிடுச்சு. ஆளுக்கு ஒரு ரூம்ல படம் பார்க்குறோம், இல்லை ஆளுக்கு ஒரு ஃபோன்ல படம் பார்க்குறோம். ஸோ என்டர்டைன்மெண்ட்டை வந்து ஒரு ஒரு ஃபேமிலி என்கேஜ்டு படம் நான் எனக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது சப்கான்ஷியஸ்லாம் எனக்கு அதுதான் ஓடும். ஓகே லெட் அஸ் டூ. நான் இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த படம் மேபி ப்ராபப்ளி அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஆக்டிங் ப்ரொஃபைல் வேணா மாறலாம் சார். அது மட்டும் இல்லாம இப்போ வர தமிழ் மூவி இதெல்லாமே உலக சினிமா எடுக்கிறேன்ட்டு உள்ளூர் சினிமாவை நிறைய மறந்துட்டாங்களோ? அதுக்கான அட்டெம்ப்ட் பண்ணி பணம் போட்டுட்டு இருந்தாங்களா இப்போ காண போயிட்டாங்க. அதனால இனி அந்த பயம் தேவையில்லை. இல்லை சார், மொத்த ஃபார்மேட்டுமே சேஞ்ச் ஆயிடுச்சு சார். ஆடியன்ஸுமே பார்க்கறது இல்லை. சரி உலக சினிமா தானே எடுக்கிறீங்க, நாங்கள் உலக சினிமாவே பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு எல்லாம் வரதே இல்லை. அதான் அதையும் நாங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ண இடத்துல பாத்துக்கிற தியேட்டர் பக்கமே வர மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் இப்போ வந்து இல்ல நம்ம திருப்பி பழைய மாதிரியே படம் எடுப்போம்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் ஆண்டவர் படம் என்ன ஆச்சு சார்? ஹிட்டான எல்லா படமும் ஆண்டவர் படம் என்ன சார் ஆச்சு? அது நடுவுல ஆக்சுவலா வந்து அது ஒரு மல்டி காஸ்டிங் படம் சார். அது நடுவுல வந்து 2-3 ஹீரோ கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆனோன்னா டைரக்டரோட ஃபைட் வந்து சார். ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு கண்டெஸ்டன் லிஸ்ட் தெரியும் சார். உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அதுல வந்து இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேட்டகரியில இருக்கிற பர்சன் என்ன சார் உங்க பார்வையில்? ஆக்சுவலா வந்து இப்போ நீங்க ஒன்று கேட்குறீங்களே நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு. அது இப்போ இந்த கண்டஸ்டன்ஸோடைய லிஸ்ட்டை வச்சு பார்க்கும்பொழுது அவங்களுடைய இன்டென்ஷன் பெருசா வந்து பாசிட்டிவா அமையணும் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா தெரிஞ்சு கேட்குறேன். அருண்குமார்னு ஒருத்தர் வராருன்னு சொல்றாங்க. அருண்குமார்னு சொன்னா நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க அருண்குமார் கிட்ட? இப்ப டிஎஸ்கேன்னு சொன்னாவது டிஎஸ்கே வந்து மிமிக்ரி பண்ணுவாரு, உள்ளுக்குள்ள வந்து பன்முகத்துல வந்து மறுபடியும் என்டர்டைன் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல இருக்கிற ஒருத்தவங்க வந்தாங்க. இதுல என்னன்னா அவரு கொஞ்சம் கோவக்காரர். அருண்குமார் கொஞ்சம் சண்டை எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட. புரியல.
அவர் கொஞ்சம் கோவக்காரரு, என்ன சொல்றது, அவருடைய அப்படியா? ஷார்ட் டெம்பர்ன்ற மாதிரி எனக்கு எனக்கு பெருசா தெரியல. நான் வந்து நமக்கு பெருசா நாலேஜே இல்லாத பீப்புள் நிறைய பேர் உள்ள வரும்பொழுது we will not have a clarity. இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, சாமல் ப்ரோ கொஸ்டின் கேட்கணும், நான் திரும்பி கேட்கறேன். யார் சொன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் டெம்பர்னு? இதுல நம்ம ட்விட்டர்ல தான் போட்டிருந்தாங்க, ஏதோ ஒரு வீடியோ எல்லாம் போட்டு. ப்ரோ அவர் நான் ஒரு வாட்டி பாத்துருக்கேன் ப்ரோ. பேசிக்கலா ஒரு செம ஸ்பீட் ப்ரோ. நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஷார்ட் டெம்பர்லாம் அவர் கிடையாது ப்ரோ. காமன் கம்போசராகவே இருப்பாரு எப்பயுமே அவரு. நீங்க ரொம்ப ஆட்டமெல்லாம் போட மாட்டார். நம்ம ட்விட்டர்ல பரப்புறது தான். பிஆர் ஏஜென்சி தான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா சார்? ரிவ்யூ பண்றதுக்கு எதுக்கு PR ஏஜென்சி? நம்ம ஸ்டேஜ் இருக்கோமே. நானே ஒரு PR. சார் இது எனக்கு ஒரு விஷயம் தோணுது சார். இந்த பிக் பாஸ் வந்து சினிமாவா மாறி சார். எனக்கு நான் ஒரு 4-5 சீசன் நான் பார்த்துட்டு இருக்கேன். தோன்ற பொறுத்து தான் தோணுது பிக் பாஸ் பாக்குறப்பலாம். ஏன் இந்த பிக் பாஸ் வந்து சினிமாவா மாறி கொண்டே இருக்குது, ஏன்னு தெரியல. ஏன்னா சினிமால வந்து நம்ம ஒரு படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக பிஆர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து இவங்க தன்னை ப்ரொமோட் பண்றதுக்காக ஒரு பிஆர் டீம் வெளியே வச்சுட்டு போய் உள்ள போயிடுறாங்க போறப்பவே. அது ஒரு அந்த ஷோக்கான அடிப்படை இதுவே இது பண்ணிருப்பேன். ஐ மீன் பீப்புளோட கனெக்ஷன் வந்து நீங்க பிஆர் வைக்காம அன்றாட வாழ்க்கையில அவங்க பார்வைக்கு நீங்க பண்ண மாதிரி தான் இருக்கணும் பிக் பாஸ். ஆனா வந்து இது வந்து இன்னார்கானிக்கா இருக்குது. ஏன்னா வந்து நீங்க பிஆர் டீம் வச்சு உங்க ப்ரொமோஷன் பண்ணி நீங்க உங்களோட ஃபேஸ் வேல்யூ கிரியேட் பண்றதுக்கு அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இன்னார்கானிக் தான் சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா என்னன்னா, ஒரு படம் பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு பப்ளிக் ஐ மீன் ப்ரொமோஷன்ஸ் தேவை, அதுக்கு பிஆர் தேவை. பட் இந்த ஷோ வந்து ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோவான பர்சனை வெளியில வந்து பிஆர் பண்ணா மட்டும்தான் அவங்க கரியர் வந்து க்ரோத் ஆகும்னு நம்புறாங்க. அதனால தான் இந்த பிஆர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பலரால் ரசிக்கப்படுற ஒரு மனிதர் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு வந்து ஒரு பெரிய இருக்கும். இந்த ஷோவுடைய பாப்புலாரிட்டி வந்து பிஆர் வந்து பெருசளவில் இன்ஸ்டாகிராமோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸை வேணால் சப்போர்ட் பண்ணுமே தவிர அது வந்து ஃபிலிமாக கன்வெர்ட் ஆகுன்ற ரேஷியோ ரொம்ப கம்மி.